पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम्। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दाय तपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावः दोग्धा गोपालनन्दनः पार्थो वत्ससुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। भीष्मद्रोणतटां जयद्रथजलां गान्धारनीलोत्पलां शल्यग्राहवती कृपेण वहनी कर्णेन वेलाकुलाम् अश्वत्थामविकर्णघोरमखरां दुर्योधनावर्तिनीं सोत्तीर्णा खलु पाण्डवैरननदीं कैवर्तककेशवः पाराशर्यवचः सरोजममलं गीतार्थगन्धोत्कटं नानाख्यानककेसरं हरिकथा सम्बोधनाभूतितम्। लोके सज्जनषट्पदैरहरः पेपीयमानं मुदा भूयाद्भारतपङ्कजं कलिमलं प्रध्वंसिनः श्रेयसे। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ॐ श्रीकृष्णाय परमात्मने नमः। श्रीकृष्ण कृष्ण कृष्ण।
ஓம் நாராயண பரோ வியக்தாத் அண்டமவ்யக்த சம்பவம் அண்டஸ்யாந்தஸ்தினி லோகாஹ சப்தத்வீபா ச மீதினி. ஓம். எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில 5வது சாப்டர் கர்ம சந்நியாச யோகம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். கர்ம சந்நியாச யோகத்துல பார்த்தீங்கன்னா 14, 15, 16 3 ஸ்லோகங்கள் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஸ்லோகங்களா நம்ம சொல்லியிருக்கோம். எது ஞானம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஞானம் இதுதான் தெளிவா இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஈஸ்வரன் வெறும் ஆத்மஸ்வரூபமா இருக்கார், பிரம்ம ரூபமா இருக்கார், சச்சிதானந்தமா இருக்கார். இந்த உலகத்துக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அதே அந்த சச்சிதானந்த விக்கிரகமா இருக்கிற அந்த பரபிரம்மம் மாயையோட சேர்ந்தாதான் இந்த ஜெகத்துக்கு ஈஸ்வரனா கிரியேட்டர் ஆகிறார். இது எல்லாத்துக்கும் அனுகிரகம் நிகிரகம் எல்லாம் பண்றார். அப்ப ஈஸ்வரனுக்கு எப்பவுமே மனசுல வச்சுக்கணும், நமக்கு தேகம் இருக்கிற வரைக்கும் ஈஸ்வரனுக்கும் தேகம் இருக்கு. நமக்கு எப்போ தேகம் இல்லைன்னு நமக்கு தெரியுதோ, நான் தேகம் இல்லை, வெறும் பார்க்கின்ற சாட்சி, நான் பார்ப்பவன் அப்படின்னு நமக்கு எப்போ தோணுதோ அந்த சமயத்துல பார்த்தீங்கன்னா 13வது சாப்டர்ல சொல்ல போகுது, க்ஷேத்திரஜம் சாபிமாம் வித்தி சர்வக்ஷேத்திரேஷு பாரத அப்படின்னு ஸ்லோகம் பார்த்தீங்கன்னா வரப்போகுது. 13வது சாப்டர்ல 2வது ஸ்லோகமே இருக்கு. நான் பார்ப்பவன் எப்ப நான் அறியறனோ என்னோட தேகத்துல, நான் இந்த தேகம் இல்லை, தேகத்தை பார்ப்பவன் நான். அப்போ மந்திரம் சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா, பார்க்கின்றவனாக நான் இருக்கின்றேன் அப்படின்னு பகவான் சொல்றார் 13வது சாப்டர். அப்போ உள்ள இருந்துட்டு தேகத்திலிருந்து பார்க்கிற நானா இல்ல பகவான் பார்க்கிறாரா அப்படின்னா, பகவானும் நானும் வேற வேற இல்லை. அப்ப தேகத்தோட சேர்ந்தோம் அப்படின்னா என்னால் நான் பகவான் சொல்ல முடியாது. தேகத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு நான் பார்ப்பவன் அப்படின்னு நீங்க நின்னீங்கன்னா அந்த பார்ப்பவன் தான் பகவான். அப்ப அதனால பாத்தீங்கன்னா, பகவானை எப்படி அறியணும்? அறிபவனா சச்சிதானந்தமா அறியணும். அப்ப நம்ம விவகாரத்துல இப்ப ஆராதனைகள்லாம் பண்றமே சுவாமி, அப்படின்னா சும்மா ஸ்கூல் தான், பிரைமரி ஸ்கூல்ல இருக்கோம், மெதுவா எலிமெண்டரி ஸ்கூல் போறோம், மெதுவா அடுத்தடுத்த ஸ்டெப்பு போகும்போது நமக்கு புரிய ஆரம்பிக்குது. இந்த லோகம் பாத்தீங்கன்னா எல்லாம் நமக்கு கல்பனா பண்ணி வச்சிருக்கு, இது சத்தியம் இது சத்தியம்னு. பகவானையும் என்ன பண்ணிருக்கோம், நாம ரூபங்களை சத்தியம் நினைக்கிறோம். அதெல்லாம் பிரைமரி கிளாஸ்ல ஓகே. கொஞ்சம் விசாரம் பண்ணும்போது பகவானோட சொரூபம் என்ன அப்படின்னா சச்சிதானந்த விக்கிரகம், இதுதான் உண்மை. அவரோட ரூபம் எது? சச்சிதானந்தம். இந்த மேல இருக்க நாம ரூபங்கள் என்ன வேணா போட்டுக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பகவானுக்கு பார்த்தீங்கன்னா சம்பந்தமே இல்லை. சச்சிதானந்தமா இருக்கிற ஸ்கிரீன் மாதிரி இருக்கிற அவருக்கு அதுக்கு மேல தெரிகிற காட்சிகளோட எந்த சம்பந்தமும் இல்லை. இந்த விதமான ஒரு ஞானம் ஒருத்தருக்கு உண்டாச்சு அப்படின்னா என்னாகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஞானேன து ததஞானம் ஏஷாம் நாசிதபாத்மன. நான் சச்சிதானந்தம், பகவானும் சச்சிதானந்தம், சர்வம் பிரம்மமயம். இங்க இருக்கிறதெல்லாம் சச்சிதானந்த சுரூபம் தான். தங்கத்துக்கு மேல இருக்கிற ஆபரணங்கள் மாதிரி நாமரூப கல்பிதம் அப்படின்னு ஒருத்தருக்கு நல்ல முறையில தெரிஞ்சதுன்னா அதான் ஞானம். அந்த ஞானத்தினால தன்னை பத்தி இதுவரைக்கும் என்னெல்லாம் அவன் நினைச்சுக்கிட்டு இருந்தானோ, நான் சரீரம், கர்த்தா, பூக்தா, இந்த உலகம் சத்தியம், நான் பிறந்தேன் இறந்து போவேன் அப்படின்னு எதெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருந்தானோ அதெல்லாம் அஞ்ஞானத்தினால உண்டானது. கைத்துக்கு மேல பாம்பை பார்க்கும்போது பாம்பு கொத்திடுமோ, அது பிளாக் கோப்ராவா அதுவா இதுவான்னு நிறைய கன்ஃபியூஸ் இருந்துச்சு, பயம் இருந்துச்சு. ஒரு லைட் வந்த மாத்திரத்துல கயிறு தெரிஞ்சிருச்சு, பாம்பை பத்தின பயம் அந்த க்ஷணமே இல்லாம போகுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, எவனுக்கு இந்த ஞானமானது இந்த சரீரம் நான் இல்லை அப்படின்னு ஒரு ஞானம் உண்டாகுதோ அப்ப என்ன ஆகும்? சரீரத்தை சம்பந்தமா இருக்கிற எல்லா அஜ்ஞானங்களும் ஆத்ம ஞானத்தினால என்ன ஆகுது? நஷ்டமாகுது. எப்ப நஷ்டமாகும் சுவாமி? லைட்டை போட்டாதுன்னா நஷ்டமாகும். நாமரூபத்தை நெகேட் பண்ணதுக்கு பிறகுதான் தான் தெரியப்படும். மனநத்தோட எண்டுல தான் நான் அறியப்பட்டதாகும். நீங்க சிரவணம் பண்ணும் போதே பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா கிளாரிட்டி கிடைக்கும். நல்ல சிரவணம் பண்ணும்போது ஒரு புத்திசாலித்தனத்தோட எடுத்துக்கலாம். ஆனா நேத்தி பண்ணிக்கிட்டே போய் நான் தேகம் இல்லை, மனசு இல்லை, புத்தி இல்லைன்னு எல்லாத்தையும் நேத்தி பண்ணதுக்கு பிறகுதான்
நான் விசுத்த சைத்தன்யமா ஆத்மாவா இருக்கேன்னு அறிவு உண்டாகும். அப்படி உண்டான பிறகு வந்து பாத்தீங்கன்னா அது எப்படி இருக்கும்? அந்த மரணத்தோட எண்டுல வந்து நான் கிடைச்சிருச்சு அப்படின்னா, ஆதித்யனை போன்று மேகம் விலகி போச்சு. ஆதித்யன் இந்த லோகத்தை எல்லாத்தையும் தன்னோட பிரகாசத்தினால பிரகாசிக்கிறான். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா என்ன மூடி மறைச்சிருந்த அந்த அஜ்ஞானம் நிவர்த்தியான மாத்திரத்துல இந்த மொத்த ஜெகத்தையும் இவன் எப்படி பார்க்கிறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதித்யனோட பிரகாசம் மாதிரி இந்த சைத்தன்யத்தோட பிரகாசத்தினால சர்வம் பிரம்மமயம் அப்படின்னு இவன் பார்க்கிறான். இதான் வந்து பாத்தீங்கன்னா 16வது ஸ்லோகத்துல சொல்லிடுச்சு. சொன்னதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு இருக்கு, நிஷ்டைய சம்பாதிக்கணும் அப்படின்னு முக்கியமானது சொல்லப்பட்டிருக்கு. ஞானம் மோட்சத்தை தராது. கைவழி நவநீதம் மாதிரியான நூல்கள்லையும் தமிழ் நூல்கள்லையும் இருக்கு, தமிழ் கிரந்தங்கள்லையும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய கிரந்தங்கள்லையும் வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு, ஞானம் நழுவி போகும். ஒன்ஸ் ஒருத்தருக்கு ஒரு கிளிம்ஸ் கிடைச்சிருச்சு அப்படின்னா அவர் திரும்ப விவகாரங்கள்ல போய் நிஷ்டைய சம்பாதிக்கல அப்படின்னா என்னாகும் அப்படின்னா மெதுவா கொஞ்ச நாள் கழிச்சு அது மெதுவா நழுவி போயிடும், லௌகிகமா சாதாரணமா ஆயிடுவாங்க. அப்ப என்ன பண்ணணும் சுவாமினா, ஒன்ஸ் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிளிம்ஸ் வந்து உங்களுக்கு தேகம் இல்லைன்னு கிடைச்சிருச்சு அப்படின்னா மரணத்தோட எண்டுல, அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா நிஷ்டைக்காக அந்த ஆத்மாலய தொடர்ந்து நிக்கிற நிஷ்டைய சம்பாதிக்கணும். அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா 17வது ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கு, தத்புத்தயா ததாத்மானஹ தன்னிஷ்டா தத்பராயணாக கச்சந்திய புனராவர்த்திம் ஞான நிர்தூத கல்மஷாக. நேற்று ஸ்லோகம் இதுதான் நம்ம பார்த்துருக்கோம், வியாக்கியானம் பார்த்துருக்கோம். தத்புத்தயா அப்படின்னா என்ன அர்த்தம்? பிருகதாரண்ய மந்திரம் சொல்லுது, ஒரு முமுட்சுக்கு என்ன சங்கல்பம் சுவாமி இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆத்ம காமஹா. முதல் சங்கல்பம் இதுதான். லோகத்துல இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த உலகத்தை அடையணும்னு ஆசை இருக்கு. அதே நேரத்துல முமுட்சுக்கு என்ன இருக்கணும்? நான் ஆத்மாவை அடையணும், பிரம்மத்தை அடையணும். இது மட்டும்தான் காமம் இருக்கணும். முமுட்சுக்கு காமம் இருக்கு, ஆசை இருக்கு. அப்ப அந்த ஆசையை வச்சுக்கிட்டு தான் அவன் வந்து பாத்தீங்கன்னா இந்த நிவர்த்தி மார்க்கத்துல இந்த சாஸ்திர இதுல வந்து பாத்தீங்கன்னா பிரவருத்தி பண்ணியிருக்கான். அப்ப அவன்கிட்ட இருக்கிறது ஒரே சங்கல்பம் தான், சிரவணம் பண்ணியாச்சு மனனம் பண்ணியாச்சு அப்படின்னா திரும்ப என்ன பண்ணணும்? தத்புத்தயா, அதுல நிஷ்டை அடையணும்னு, பிரம்மத்தை அனுபூதி பண்ணணும்னு ஒரே சங்கல்பம். தத்புத்தயனா புத்தியில என்ன இருக்கும்? புத்தியில சங்கல்பம் நிச்சயம் இருக்கும். அப்ப அந்த தத்து விஷயே புத்தி. அப்ப என்ன அர்த்தம்? அந்த பிரம்மத்தோட விஷயத்துல சங்கல்பம் இருக்கணும். நான் பிரம்மமா இருக்க, அந்த பிரம்மத்தை நான் அனுபூதி பண்ணணும்ன்ற ஒரே சங்கல்பம் தான் முமுட்சுக்கு இருக்கணும். இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ததாத்மானக. ஆத்மான்றதுக்கு அர்த்தம் பொதுவா எடுக்கும்போது மனசு அப்படின்னு எடுக்கணும். ததாத்மானக அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த மனசு அநேக விஷயங்களை சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கு, ஊர்ல இருக்கிறத எல்லாத்தையும் சிந்தனை பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த மனநத்தோட எண்டுல என்ன நடக்கும்? தான் கிடைச்சதுக்கு பிறகு உலக சிந்தனைக்கு போகக்கூடாது. அவன் என்ன பண்ணணும் அப்படின்னா சதா காலமும் தது ஆத்மானக அப்படின்னா தத்து சப்தம் எப்பவுமே சர்வநாம சப்தம். அது எதை குறிக்கும்? பிரம்மத்தை குறிக்கும். தத்து, தத்துவமசியில தத்து. தத்துனா அந்த பிரம்மத்தையே வந்து பாத்தீங்கன்னா ஆத்மானக அப்படின்னா சிந்தனை பண்ற மனதை உடையவனா இருக்கணும். அப்ப புத்தியில சங்கல்பம், பிரம்மத்தை அடையணும் அறியணும் அப்படின்னு சங்கல்பம். அதுக்கப்புறம் மனசுல வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரம்மத்தையே சிந்தனை பண்றது, இது ததாத்மானக. தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா விட்டு விட்டு பண்ணலாமா சுவாமி? முடியாது. தன்னிஷ்டாகா. தன்னிஷ்டாகனா தத்து நிஷ்டாக, அந்த பிரம்மத்திலேயே நிஷ்டையோட இருக்கிறது. அகம் பிரம்மாஸ்மி அகம் பிரம்மாஸ்மி அகம் பிரம்மாஸ்மின்னு அது சம்பந்தமான விஷயத்திலேயே தொடர்ந்து நிக்கிறது நாள் ஃபுல்லா. தனநிஷ்டன் இல்லை. தனத்துல நிறைய பேருக்கு வந்து நிஷ்டை இருக்கு. ஜபநிஷ்டன் இல்லை, நிறைய ஜபம் பண்றவங்க இருக்காங்க. கர்மனிஷ்டர்கள் இல்லை, ஒர்க்காலிக்கா இருந்து கர்மத்திலேயே நிஷ்டையா இருக்கிறவங்க இருக்காங்க. போகனிஷ்டர்கள் இல்லை, போகத்திலேயே நாள் ஃபுல்லா போகத்திலேயே இருக்கிறவங்க. அப்ப இது மாதிரி அநேக நிஷ்டர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்துல இருக்காங்க. இது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு நான் பிரம்மமாயிருக்கேன், இதுலயே பிடிச்சுக்கிட்டு தொடர்ந்து இதுலயே நிஷ்டையோட இருக்கிறது, தொடர்ந்து நிற்றல்னு அர்த்தம். நிஷ்டைன்னு அர்த்தம் தொடர்ந்து நிக்கிறது. அப்ப புத்தியில சங்கல்பம், பிரம்மத்தையே சங்கல்பம் பண்ணணும். மனசுல வந்து சிந்தனை, பிரம்மத்தையே சிந்தனை பண்ணணும். அதுக்கப்புறம் நிஷ்டை எதுல இருக்கணும்? தொடர்ந்து நிக்கிறது எதுல நிக்கணும்? அகம் பிரம்மாஸ்மியிலே தொடர்ந்து நிக்கணும்.
அதுக்கப்புறம் லட்சியம் என்னப்பா, தத்பராயணாக அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த பரமாத்மாவையே அயனம்ன்றதுக்கு அர்த்தம் பர அயனம், அயனம்ன்றதுக்கு அர்த்தம் மார்க்கம்னு பேரு, இன்னொன்னு லட்சியம்னு பேரு, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா அதை டிபெண்ட் பண்றதுன்னு பேரு. 3 அர்த்தம் இருக்கு. பராயணம் அப்படின்னா மேலான ஆசிரியஸ்தானம், எனக்கு வேற எந்த ஆசிரியமும் இல்லை, அகம் பிரம்மாஸ்மின்னு அந்த பிரம்மத்தையே அந்த அவேர்னஸையே ஆசிரியம் பண்ணியிருக்கிறது, சார்ந்து இருக்கிறது, அதையே லட்சியமா வச்சிருக்கிறது, அது மட்டும் இல்லாம அதையே மார்க்கமா வச்சிருக்கிறது, பரம அயனம் பராயணம். அதையே வந்து பாத்தீங்கன்னா சதா காலமும் அதையே சார்ந்து டிபெண்ட் பண்ணி இருக்கிறது. அப்படி இருக்கிறவனுக்கு என்ன கிடைக்கும் சுவாமி அப்படின்னா பிரம்ம நிஷ்டை உண்டாகும், அகண்டானுபூதின்னு சொல்லக்கூடிய பிரம்ம நிஷ்டை உண்டாகும். அப்ப அந்த நிஷ்டை உண்டான மாத்திரத்துல சுவாமி அப்ப ஏற்கனவே கிளிம்ஸ் உண்டாச்சு சுவாமி அப்படின்னு சொன்னீங்க. மனநத்துல ஒரு கிளிம்ஸ் உண்டாகும் நம்ம சொன்னோமா, மனநத்தோட எண்டுல நேத்தி பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா என்ன கிடைக்கும் தெரியுங்களா, இண்டிவிஜுவல் கான்சியஸ்னஸ் உங்களுக்கு கிடைச்சிரும். அது வந்து பார்த்தீங்கன்னா வேதாந்தம் படித்தாலும் வேதாந்தம் படிக்கலனாலும் நீங்கள் நேத்தி பண்ணிக்கிட்டே போனீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும் சுவாமி, ரமணாசிரமத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சாதகர்கள் நேத்தி பண்ணுறவங்க இருக்காங்க. அப்போ நேத்தி பண்ணிக்கிட்டே போனீங்க அப்படின்னா யாரு கிடைப்பா, கடைசியில் நான் அப்படின்ற கான்சியஸ்னஸ் கிடைச்சிடும். ஆனால் இந்த நிஷ்டைன்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நிதித்தியாசனம் ஒன்று தேவைப்படுது. அது எதுக்கு அப்படின்னா அகண்ட போதம்னு சொல்கிறோம். அகண்ட போதம்னா என்ன அர்த்தம், இண்டிவிஜுவல் கான்சியஸ்னஸா இருக்கிற தன்னை வந்து பாத்தீங்கன்னா அகண்ட பிரம்மமா அறியறதுக்கு நமக்கு என்ன தேவைப்படுதுன்னா இந்த நிதித்தியாசனம் தேவைப்படுது. இல்லைன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், நான் ஆத்மாவா இருக்கேன் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அப்ப அந்த நிஷ்டை வந்து பாத்தீங்கன்னா ஆத்மானுபூத்தின்னு பேரு, பிரம்மானுபூத்தின்னு பேரு. அந்த பிரம்மானுபூத்தியை வந்து பாத்தீங்கன்னா இவர்கள் என்ன பண்றாங்க, இந்த விதமா இருக்கிறவங்க அடைகிறார்கள். ஆசிரமம் கட்டினவன் செத்தா முடிஞ்சு போச்சு, அவனோடது லைஃப், அவனை சமாதி பண்ணியாச்சுன்னு அர்த்தம். யாரெல்லாம் இந்த மார்க்கத்துல வந்து பாத்தீங்கன்னா போறாங்களோ, ஆக்சுவலா இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா டிஸ்ட்ராக்ஷனே இருக்கக்கூடாது அப்படின்றது இந்த மந்திரம். நிஷ்டையை சம்பாதிக்கிறதுல எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இருக்கவே கூடாது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா முக்கியமானது சொல்லுது. என்னன்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியார் வந்து பாத்தீங்கன்னா விவேகச்சுடாமணியில ஒரு சொல்றார். விவேகச்சுடாமணியில வந்து பாத்தீங்க அப்படின்னா 321 ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். 321 சொல்றார், பிரமாதோ பிரம்ம நிஷ்டாயாம் ந கர்த்தவ்ய கதாச்சன. இந்த பிரம்ம நிஷ்டையில வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் சிரவணம் முடிச்சோன்னு, இப்ப என்னோட ஆச்சாரியார் சொல்றார், நாங்க பிரஸ்தானத்திரையை முடிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா 55 பேர் பிரஸ்தானத்திரையத்தை கம்ப்ளீட் பண்றோம். என்னோட ஆச்சாரியர் சுவாமி வந்து பாத்தீங்கன்னா ஃபோன் பண்ணி சொல்றாரு, ஏன்பா பாடத்தெல்லாம் நிப்பாட்டிடாதப்பா, ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பரம்பரை வித்யா பரம்பரை போயிட்டே இருக்கணும், அதனால பாடத்தை நிப்பாட்டாத அப்படின்றது. ஏன் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா 55 பேர் பாடம் படிச்சா பாடத்தை வந்து திரும்ப பாடம் எடுக்கிறதுக்கு 3 பேர் 2 பேர் 3 பேர் இருந்தா பெரிய விஷயம். மீதி இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, கடை துறக்க போயாச்சு, எல்லாம் அவங்கவுங்க பிசினஸ் பண்ண போயிட்டாங்க. கொஞ்சோண்டு ஞானம் இருக்கா, அதை வித்து எப்படியாவது பணமாக்கி ஏதாவது ஒரு பில்டிங்கை கட்டி ஏதாவது ஒரு இடத்த வாங்கி பில்டிங் கட்டி ஏதாவது போயிட்டு இருக்கணும். இப்படி ஆகி போயாச்சு. அப்போ 2-3 பேர் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து தொடர்ந்து சிரவணம் மனனம் நிதித்தியாசனம்னு போறவங்க ரொம்ப அரிதா இருக்காங்க. மீதி இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, சிரவணத்தோட முடிஞ்சு போச்சு. சில பேர் மனனம் பண்றவங்க, எனக்கு தெரிஞ்சு மனனம் பண்ணும்போது நான் காசியில பார்த்துருக்கேன். நான் கொஞ்ச நாள் மனனம் பண்றதுக்கு அங்க காசியில இருந்திருக்கேன். அங்க சீனியர் சாதுக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா உட்கார்ந்து எல்லாமே படிச்சவங்க, மெத்த படிச்சவங்க, நல்ல சிரவணம் பண்ணவங்க, பல கிரந்தங்களையும் வாசிச்சவங்க, ஆச்சாரியரோட டெக்ஸ்ட் எல்லாம் பாஷ்யத்தெல்லாம் வச்சுக்கிட்டு ரவுண்டா ஒரு 7-8 பேர் உட்காருவாங்க. டெய்லி இது நடக்கும். டெய்லி மத்தியானம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 மணிக்கு ஆரம்பிச்சாங்கன்னா 4:30 மணி வரைக்கும் இது போகும், டெய்லி நித்தியம். என்னன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்திலையும் அவங்க ஸ்காலரா இருப்பாங்க, எடுத்து வச்சுக்கிட்டு நல்லா அனலைஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நாம் பார்த்தது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அபூர்வமா வந்து பாத்தீங்கன்னா மனனம் பண்றவங்க ரொம்ப அபூர்வமா இருக்காங்க, ரொம்ப அரிதா இருக்காங்க. இதுக்கு அடுத்தது வந்து நிதித்தியாசனம் போறவங்க மனனத்திலேயே பாதி பேர் இருக்காங்க. நான் சொன்னேன் அந்த 7-8 பேரும் மனனத்திலேயே இன்னும் போட்டிக்கிட்டு இருக்காங்க. என்னோட சூப்பர் சீனியர்ஸ் எல்லாம் இன்னும் காசியில வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா விஸ்வ சைத்தன்யான்ற சில சாதுக்கள்லாம் இருக்காங்க, ரொம்ப நல்ல உத்தமமான சாதுக்கள், நல்ல பிக்ஷை வாங்கி சாப்பிட்டுட்டு நல்ல மனனம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த மனனத்தையே பண்ணிக்கிட்டே இருக்காது, கடைசி வரைக்கும் அந்த சப்தத்தை விடவே மாட்டாங்க. நிதித்தியாசனத்துக்கு போகணும்னு யாரும் போறதே இல்லை, ரொம்ப அரிதா இருக்கு. அப்ப சிரவணம் மனனம் நிதித்தியாசனம்னு அந்த காரியத்துல போகணும். ஆச்சாரியார் அதனால்தான் என்ன சொல்றாருன்னா, சங்கராச்சாரியார் சொல்றாரு விவேகச்சுடாமணியில,
பிரமாதோ பிரம்மனிஷ்டாயாம் ந கர்த்தவ்ய கதாச்சன. எந்த ஒரு காலத்திலையும் சிரவணம் பண்றவன் என்ன பண்ணணும்? மனனம் பண்ணணும். மனனம் பண்றவன் என்ன பண்ணணும்? நிதித்தியாசனத்துக்கு போய் அதை நிஷ்டையா மாத்திக்கணும். அதுல எந்த காரணத்து கொண்டும் கவனக்குறைவு இருக்கக்கூடாது. பிரமாதோவை மிருத்யுகு. சனத் சுஜாத்தியத்துல பாத்தீங்கன்னா சனத்குமாரர் பாத்தீங்கன்னா சொல்ற பிரமாதோ மிருத்யுகு, பிரமாதோவை மிருத்யுகு. எது அப்படின்னா கவனக்குறைவு தான். நம்ம பாத்தீங்கன்னா நான்ல போக்கஸ் பண்ணாம இருக்கிறது தான் மரணம். அப்ப நம்ம பாத்தீங்கன்னா தேகாதிகள்லயும் இந்த லோக்க விஷயங்கள்லயுமே விவகாரம் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா இந்த நான்ல பாத்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ் ஆக முடியாது. அதை பண்ணவே கூடாது. சாதகர்களா வந்திருக்க முமுட்சுக்கள் எவ்வித காரணத்து கொண்டு லோக்க விஷயம், பந்து, சொந்த பந்தம் எல்லாம் இருக்கு. நம்மளை சுத்தி நிறைய பிசினஸ் வச்சிருக்கோம், நிறைய பண்ணியிருக்கோம். அப்ப நிஷ்டையை சம்பாதிக்கவே முடியாது. நல்ல சாதுக்கள் ஆசிரமம் கட்டி தர்ம காரியங்கள்ல ஈடுபட்டாலும் புண்ணியம் கிடைக்கும். இந்தியா ஃபுல்லா பாக்குறேன். ஹரித்வார்லாம் போனீங்க அப்படின்னா படிச்ச சாதுக்கள் எல்லாம் பெரிய பெரிய இதெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டாங்க. 2000 ரூம் 1000 ரூம் அப்படிதான் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஆசிரமங்கள் இருக்கு. எல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன்லயே ஈடுபட ஆரம்பிச்சிடாங்க. அப்ப சித்தம் என்னாகும்? விக்ஷேபத்தை அடையும். தர்ம காரியமான்னு கேட்டீங்கன்னா புண்ணியம் கிடைக்கும். உலகத்துல இந்தியால இருக்கிற எல்லா சாதுக்களும் நல்ல புண்ணியம் பண்றாங்க. ஆனா நிஷ்டை கிடைக்காது, மோட்சம் கிடைக்காது. புண்ணியமா? ஆமா, புண்ணியம் நல்ல காரியம் தானே, எல்லாமே நல்ல காரியம் தான் பண்றாங்க. அப்ப புண்ணியத்துக்கும் மோட்சத்துக்கும் ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கு. இந்த தான்ல நிக்கிறதுக்கான நிஷ்டைய பாத்தீங்கன்னா பண்ற விஷயத்துல கவனக்குறைவு இருக்கவே கூடாது. பிரமாதோ மிருத்யுகு இத்தியாக பகவான் பிரம்மண சுதா. பகவான் சனத்குமாரர் சனத் சுஜாதர் பாத்தீங்கன்னா சொல்றார் கவனக்குறைவு இருக்கக்கூடாது நிஷ்டா விஷயத்துல. அப்ப என்ன அர்த்தம்? 24 மணி நேரமும் நல்லா இதுலயே தொடர்ந்து நிற்க வேண்டும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இதுக்குதான் பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் என்னது ஆவர்த்தி அதிகரணம்னு பிரம்மசூத்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. திரும்ப திரும்ப ஆவர்த்தி பண்ணணும். அதானே இங்க தெரிஞ்சு போச்சுங்க பிரம்மம்னு. அதுக்கப்புறம் அடுத்த வேலையை பார்க்கலாமே, அப்படிலாம் இல்லை. முதல்ல சிரவண காலத்துல கிடைக்கிற மெசேஜ் அப்படியே நிச்சயம் பண்ணணும் மனனத்து மூலமா, லாஜிக்கை யூஸ் பண்ணி. அப்ப பாத்தீங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்ரோத்தவ்யோ ஸ்ருதி வாக்கியவ்யா. நல்ல ஸ்ருதி வாக்கியங்கள்ல இருந்து இந்த ஆத்மாவை என்ன பண்ணணும்? நல்லா கேட்கணும். அதோட முடியல. மந்தவ்யஸ்ச உபபத்திபிஹி. நல்ல மனனம் பண்ணணும். எல்லாம் ஏக்கம் ஏக்கம்னு சொல்றாங்களே, அச்சலம் சொல்றாங்க, அகர்த்தா அபோக்தான்னு சொல்றாங்க. இந்த ஆத்மாவோட லட்சணங்கள் எல்லாம் எனக்கு சூட்டபிள் ஆக மாட்டேங்குது சாமி. ஆத்மாவா இருக்கட்டும், ஏதோ ஒண்ணு இருக்கட்டும், ஆனா நான் இல்ல சாமி அப்படின்னு நமக்கு கான்ட்ரடிக்ஷன் வருது. நான் எப்படி சுவாமி ஏக்கம்? இங்கதான் ஏகப்பட்ட ஜீவர்கள் இருக்காங்க. ஆத்மா எப்படி ஏக்கமா இருக்கும்? நான் வேற, நீங்க வேற, எல்லாம் வேற அப்படின்னு நமக்கு இந்த ஆத்ம லட்சணங்கள் எல்லாம் நம்மளிடத்துல பாத்தீங்கன்னா சூட்டபிள் ஆகாது. அதனால என்ன பண்ணணும்? அப்ப நான் மந்தவ்யஸ்ச உபபத்திபி. சாஸ்திரம் சொல்ற லாஜிக்கெல்லாம் யூஸ் பண்ணி இப்ப நம்ம என்ன பண்றோம்? லாஜிக் என்ன யூஸ் பண்றோம்? சொப்பனத்தோட திருஷ்டாந்தத்தை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். சொப்பனத்துல நிறைய பேர் இருந்தாலும் வாஸ்தவத்துல உண்மையாரு? சொப்பனத்தை பார்க்கிறவன் மட்டும்தான் உண்மை. சொப்பன காட்சிகள் எல்லாம் பொய்யானது அப்படின்னு. அதுல இருக்க கேரக்டர் எல்லாம் பொய், இருக்கிறது ஒரே ஒரு கேரக்டர், பார்க்கிறவன் மட்டும்தான். இது மாதிரி லாஜிக்கை யூஸ் பண்ணி என்ன பண்ணணும்? நான் ஏக்கமா இருக்கேன், அச்சலமா இருக்கேன், நிர்விகாரமா இருக்கேன், எனக்கு பிறவி இல்லை, மரணம் இல்லை அப்படின்னு மனனத்தினால நல்லா நிச்சயம் பண்ண. மந்தவ்யஸ்ச உபபத்திபிஹி மத்துவாச்ச சததம் தியேயா. நல்ல மனனம் பண்ணதுக்கு பிறகு என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னா நிச்சயம், கன்க்ளூஷன் நல்லா வந்துடும். நான் சச்சிதானந்தம் திரஷ்டா அப்படின்னு. திருஷ்யங்கள் எல்லாம் பொய்யானதுன்னு மனனத்தோட எண்டுல லாஜிக்கா புத்திக்கு புரிய வச்சிட்டீங்கன்னா, சிரவணம் மனசுல நடக்கும் நம்பிக்கையோட, மனனம் புத்தியில நடக்கும் சாலிடா நிச்சயத்தோட, அதுக்கப்புறம் நிதித்தியாசனத்துக்கு சுவானுபவத்துக்கு போகணும். மத்துவாச்ச சததம் தியேயா. மனனம் பண்ணதுக்கு பிறகு சதா காலமும் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, பிரம்மண பகவான் எப்படி குகையில போய் உட்கார்ந்து இருந்தாரோ அதே மாதிரி ஸ்ருதிகள் எல்லாம் சொல்லுது. 24 மணி நேரம் பசி எடுத்தா சாப்பிடு, தூக்கம் வந்தா தூங்கு, வியர்த்தா குடி. இது கூட பாத்தீங்கன்னா அவனுடைய அந்த அபியாசத்தோட பரிபக்குவத்துக்கு ஏற்ற மாதிரி அதிகமாயிட்டே போகும். சதா காலமும் ஆத்மாவை தியானிக்கிறது மட்டும்தான் அவனுக்கு வேலை. அப்படியே தியானிச்சு 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 என்ன ஆகுனா ஏத்தே தர்ஷன ஹேத்தவா. இந்த 3 தான் பாத்தீங்கன்னா சிரவணம், மனனம், நிதித்தியாசனம்.
இந்த 3 தான் ஆத்மாவோட தரிசனத்துக்கு சாதனங்களா இருக்கின்றன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஸ்லோகம் சொல்லுது. அப்ப அதனால என்ன பண்ணணும்? தத் புத்தயா ததாத்மானக தன்னிஷ்டாக தத்பராயணாக, இந்த 4 கண்டிஷன். இதுல ஏன் சுவாமி மத்ததெல்லாம் பண்ணக்கூடாது சாமி, ஆசிரமங்கள் மடங்கள் மந்திரங்கள்லாம் பண்ணக்கூடாதா அப்படின்னா, சங்கரரே சொல்றார், அம்பாள்கிட்ட பிரார்த்தனை பண்றார் சங்கரரே, அம்பாலே அம்மா என்னை வந்து மடாதிபதி ஆக்கிறாத அப்படின்னு. என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கதை வந்து பாத்தீங்கன்னா புராணத்துல ஒரு கதை சொல்லப்படுது. என்ன சொல்லப்படுது அப்படின்னா, ஒரு பிராமணன் வந்து பாத்தீங்கன்னா வேதம் படிச்ச பிராமணன் என்ன பண்றான், மகா பாதகம் வந்து பண்ணிடுறான். மகா பாதகம் பண்ணோன்னே அவனை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கொலைகாரியம் பண்ணிடுறான். பண்ணதுக்கு பிறகு அவனை வந்து பாத்தீங்கன்னா ராஜா வந்து ராஜசபையில வந்து நிப்பாட்டி இவன் இது மாதிரி ஒரு மகா பாதகத்தை பண்ணிட்டா இவனுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கறது அப்படின்னு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சிந்தனை பண்றாங்க. பிராமணன், வேதம் படிச்ச பிராமணனை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ண முடியாது அப்படின்னா, நீங்க அவனுக்கு பனிஷ்மெண்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா வேதம் படிச்சதுனால அவன் மூலமா வேதம் போகணும். அப்ப நீங்க அவனை வந்து பாத்தீங்கன்னா தூக்குல போட்டுட்டீங்க அப்படின்னா வேதம் அவனோட நின்றும். அதனால வேதம் வந்து பாத்தீங்கன்னா போகணுன்றதுக்காக பிராமணனுக்கு வந்து எந்த ஒரு தண்டனையும் இல்லை. ஆனா பனிஷ் பண்ணணுமே, எப்படி பண்றது அப்படின்னும் போது மந்திரிமார்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உட்கார்ந்து யோசிக்கிறாங்க, என்னென்னவோ பண்றாங்க, ஒன்றும் பண்ண முடியல. அந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா நாரதர் வந்து பாத்தீங்கன்னா அந்த பக்கம் வராரு. எல்லாம் உட்காந்து சீரியஸா யோசிச்சுட்டு இருக்காங்க. நாரதர் கேட்கிறாரு, என்னப்பா ப்ராப்ளம் அப்படின்னு கேட்கும்போது, இது மாதிரி பிராமணனுக்கு என்ன பனிஷ்மெண்ட் பண்றதுன்னு தெரியல. அதெல்லாம் ஒண்ணும் பண்ண வேணாம், அவனை வந்து ஏதாவது ஒரு மரத்துக்கு மடாதிபதி ஆக்கி விட்டுருங்க அப்படின்ட்டு அவர் போயிடுறாரு. இருக்கிறதுல பெரிய பனிஷ்மெண்ட் என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, மடாதிபதி ஆகிறது தான் பெரிய பனிஷ்மெண்ட். ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த அளவு துக்கம் கொடுக்கக்கூடியது அந்த மடாதிபத்தியம் அப்படின்னு சொல்றது. மகாபெரியவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஏதாவது இச்சை இருக்கான்னு கேட்கறாங்க மகாபெரியவர்கிட்ட. ஒரு இன்டர்வியூ வந்து பாத்தீங்கன்னா 70s எடுத்த இன்டர்வியூ. அதுல கேட்கறாங்க, உங்களுக்கு ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இச்சைன்னு இருக்கணும், யாருக்காவது இச்சை இருக்குமே, சன்னியாசியா இருக்கிற உங்களுக்கு இச்சைன்னு ஒண்ணு இருக்கா அப்படின்னா அவர் கேட்கிறார், நான் இது மாதிரி ஒருத்தர் இருக்கேன்றதை எல்லாம் மறந்து போயிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்ற. நான் சாதாரண ஒரு சன்னியாசியா இருந்திருந்தேன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, ஒரு மாடாதிபத்தியம் இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்களை நிஷ்டையை சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம். எல்லாத்தையும் பார்க்கணும். இப்ப என்னோட நான் இருக்கேன்ல, இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விவகாரத்துல இருக்கேன், ஒரு பாடம் சொல்லி கொடுக்குறேன்ல. இப்ப பாடம் சொல்லி கொடுக்கும் போது என்ன பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னா, என்னோட சிஷ்யர் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணாலும் டெய்லி வந்து எனக்கு என்ன அப்படின்னா லெஃப்ட் போ ரைட்டு போ இதே வேலை தான் எனக்கு. இதே வந்து பாத்தீங்கன்னா யாராவது போன் பண்ணீங்கன்னா இதை பண்ணாதீங்க அதை பண்ணுங்க, இதை பண்ணாதீங்க அதை பண்ணாதீங்க, இது சொல்லிட்டே இருக்கணும். இது என்ன, நான் தான் சில சமயம் நினைப்பேன், என்னடா இது போஸ்டிங், இது ஆச்சாரியான்ற ஒரு போஸ்டிங்ல உட்காந்துட்டு ரொம்ப ஹிம்சையா இருக்கு, கேன்சல் பண்ணிட்டு போயிடலாம் போல இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா எல்லாத்தையும் வந்து சரி தப்பை பார்த்துக்கிட்டே இருக்கணும். சரி தப்பு வந்து பாத்தீங்கன்னா சொல்லிக்கிட்டே விவேகத்தை உண்டு பண்றதுக்காக காரியம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சாதாரண ஒரு டீச்சரா இருக்கிற எனக்கு அப்படின்னா மாடாதிபத்தியத்துல இருக்கிறவனுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய விவகாரங்களை பார்க்கணும். அப்ப நிஷ்டையை சம்பாதிக்க முடியுமா? நிஷ்டையை சம்பாதிக்கவே முடியாது. ஆனா மந்திரம் என்ன சொல்லுது? ஒரே சங்கல்பம் இருக்கணும், ஆத்மாவை பிரம்மத்தை சங்கல்பிக்கணும், பிரம்மத்தையே சிந்தனை பண்ணணும், பிரம்மத்திலேயே தொடர்ந்து நிக்கணும், பிரம்மத்தையே லட்சியமா வச்சுக்கிட்டு அதையே டிபெண்ட் பண்ணி இருக்கணும். இந்த 4 கண்டிஷனையும் பண்ணாதான் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? நிஷ்டை பிராப்தி ஆகும், அனுபூதி கிடைக்கும். அதனால அப்படி அனுபூதி பண்ணவங்க என்ன ஆகுறாங்க? கச்சந்தி புனராவிருத்தி. அவர்கள் என்ன ஆகுறாங்க? நிஷ்டை அடைஞ்சவங்க அப்படின்னா கச்சந்தி சென்று அடைகிறார்கள். எதை அடைகிறார்கள்? புனராவிருத்தி. அப்புனராவிருத்தின்னு என்ன அர்த்தம்? புனராவிருத்தினா திரும்ப ரிட்டர்ன் பர்த் சர்க்கிள்குள்ளார வர்றது, பிறவி சக்கரத்துக்குள்ளார வர்றது. அதே வந்து புனராவிருத்தினா திரும்ப வந்து பாத்தீங்கன்னா ஜென்மத்தை எடுப்பதில்லை, இந்த சம்சாரத்துக்கு அவர்கள் வருவதில்லை. அப்ப அவங்க கர்மம்லாம் இருந்திருக்குமே சுவாமி, சஞ்சித மூட்டையெல்லாம் இருந்திருக்குமே சுவாமி அப்படின்னா சொல்றது ஞான நிர்தூத கல்மஷாகா. கல்மஷம்னா அழுக்குன்னு அர்த்தம், பொல்யூஷன். அது எதுப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜென்மத்தை கொடுக்கக்கூடிய பொல்யூஷன் எதுனா புண்ணியம் பாப்பம், நம்ம சேர்த்து வச்சிருக்க மூட்டை. இந்த புண்ணிய கர்மா எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எதோட கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா நான் கர்த்தா நான் போக்தா அப்படின்றதோட கனெக்ட் ஆகிதான் அந்த சஞ்சிதத்துல இருக்கிறதெல்லாம் இருக்கு. நம்ம வந்து எஃப்டி போடுறோம்னு வச்சுங்க, பிக்ஸட் டெபாசிட் ஏதாவது போடுறோம் அப்படின்னா அவன் வந்து ஒரு சர்டிபிகேட் கொடுப்பான்ல, அதை பத்திரமா கொண்டு வந்து வீட்டுல வச்சிருக்கோம். அப்போ நீங்க பணம் போட்டதுக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம்? பேங்க்ல இருக்க பணத்துக்கும் உங்களுக்கும் என்ன இதுனா அந்த ஒரு சர்டிபிகேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு, ஒரு டாக்குமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா அவன் கொடுக்குறான்.
ஒரு 10 வருஷம் கழிச்சு நீங்க போய் எடுத்துக்கலாம் அப்படின்னு. அந்த டாக்குமெண்ட் இல்லை அப்படின்னா அவ்வளவுதான், கனெக்ஷன் இல்லாம போயிடும். இதே மாதிரி நம்ம சஞ்சித கர்மாக்கும் நமக்கும் என்னப்பா கனெக்ஷன்? சஞ்சித கர்மா தான் அநேக ஜென்மங்களை திரும்ப திரும்ப கொடுத்துக்கிட்டே இருக்கு. அவ்வளவு கோடிக்கணக்கான கர்மா இருக்கு. இதுக்கு என்ன கனெக்ஷன் நமக்கும் அதுக்கும்? நான் கர்த்தான்ற எண்ணத்தோட கர்மத்தை பண்ணும், நான் போக்தான்ற எண்ணத்தோட நம்ம பாத்தீங்கன்னா போகம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த கர்த்திருத்துவமும் போக்திருத்துவமும் தான் இந்த ரெண்டுத்துக்கும் இருக்கிற கனெக்ஷன். இதை நான் கட் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் கர்த்தா இல்லை, நான் சாட்சி, நான் போக்தா இல்லை, நான் சாட்சி அப்படின்னு ஒருத்தனுக்கு ஆச்சு அப்படின்னா அந்த கல்மஷங்கள்னு சொல்லக்கூடிய கர்ம கூட்டங்கள், இது புண்ணிய பாப்பங்கள், இது எல்லாம் பாத்தீங்கன்னா ஞானத்தினால். என்ன ஞானம்? நான் கர்த்தா இல்லை, போக்தா இல்லை, சச்சிதானந்த விக்கிரகம், இதான் ஞானம். இந்த ஞானத்தினால அந்த கல்மஷங்கள் எல்லாம் நன்றாக உதரப்பட்டதாக நல்லா இவனை விட்டு விலகி போயிடுது. அதனால இவனுக்கு ரீபர்த் ஆனது சம்பவிக்கிறது இல்லை, புனராவர்த்தின்றது இவனுக்கு சம்பவிக்கிறது இல்லை அப்படின்னு ஸ்லோகம் சொல்லி. பாஷ்யத்துக்கு ஆச்சாரிய சொல்ற தஸ்மின்னு கதா புத்தி, எவர்களுடைய புத்தி, புத்தினா என்ன அர்த்தம் தெரியுங்களா? புத்தின்றதுக்கு அர்த்தம் பாத்தீங்கன்னா ஞானம், புத்தேர் ஞானம் ஒண்ணு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா புத்தின்றதுதான் சங்கல்பம். அப்போ எவர்கள் தஸ்மின்னு கதா, தத்து கதா, தத்து புத்தையாக இருக்குல்ல, தத்துக்கு அர்த்தம் தஸ்மின்னு போடுறார். அந்த பிரம்மத்தினிடத்திலேயே எவர்களுடைய புத்தி சென்று விட்டதோ, 24 மணி நேரமும் பாத்தீங்கன்னா புத்தியில பாத்தீங்கன்னா அந்த பிரம்மத்தையே சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறது, அதுக்கு பேரு தத் புத்தின்னு பேரு. ஏஷாம், எவர்களுக்கு புத்தி அவர்கள் அந்த பிரம்மத்திலேயே சென்றதோ தே தத் புத்தையா, அவர்களுக்கு பேரு தத் புத்தையான்னு பேரு. அப்ப ஞானத்தை பாத்தீங்கன்னா 24 மணி நேரம். எனக்கு ஒரு பிரம்மானந்தான்னு ஒரு சுவாமி தெரியும். அவர் ஞானானந்தா. அவரு பாத்தீங்கன்னா 3 மணிக்கு லைட் எரியும். என்னடா இது நைட்டு 3 மணிக்கு லைட் எரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு போய் பார்த்தா தன்னை சுத்தி புக்கா வச்சுக்கிட்டு புக்ல ஏதோ நோண்டிக்கிட்டு இருப்பாரு. ஏன் என்னங்க பண்றீங்க? நான் சின்ன வயசுல, நான் சொல்றது 25 வருஷத்துக்கு முன்னாடி, என்னங்க பண்றீங்க? புத்தக பூச்சி மாதிரி ஆயிடுவீங்க. 3 மணிக்கு எவனாவது பாத்தீங்க அப்படின்னா பாத்தீங்கன்னா புக்கை வச்சுக்கிட்டு, இல்ல பிரம்மசூத்திரத்துல இப்படி சொல்லியிருக்கு சாமி, இது என்னன்னு தெரியல பாத்துட்டு இருக்கேன் அப்படின்னு. 3 மணிக்கு அப்போ எப்படி இருப்பாங்க யோசிச்சு பாருங்க. 12-1 மணிக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ராத்திரியில சாதுக்கள் பாத்தீங்கன்னா உட்காந்து புக்ல தேடிட்டு இருப்பாங்க. விசாரம் உள்ளுக்குள்ளார போயிட்டே இருக்கும். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நேர காலம்லாம் இல்லைங்க. 3 மணியா 4 மணியா அதெல்லாம் ஒரு காலமும் இல்லை. என்னோட ஆச்சாரியர் சொல்லுவார், முதல் கிளாஸ் 4:30 மணிக்கு கிளாஸுங்க. காஷியில பாத்தீங்கன்னா முதல் கிளாஸ் இப்ப 6:30 மணிக்கு எடுக்கும்போது 2-3 பேர் ரெக்வஸ்ட் போடுறாங்க, சாமி 6:30 மணி கிளாஸை நீங்க கொஞ்சம் சேஞ்ச் பண்ணா, டைம் சேஞ்ச் பண்ணா நல்லா இருக்கும். அதான் நினைச்சுக்கிறது. 4:30 மணிக்கு கிளாஸ் வச்சேன் உங்களுக்கு, அப்பதான் பாத்தீங்கன்னா நல்லா சரியா வரும். இப்ப 4:30 மணிக்கு இப்ப காஷியில டிசம்பர்ல எல்லாம் என்ன கிளைமேட் தெரியுங்களா இருக்கும். அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா இதுதான் வேலை, வேற எதுவுமே முக்கியத்துவம் இல்லை, இது மட்டும் தான் வேலை. அப்படி பாத்தீங்கன்னா தத் புத்தையா, அது மாதிரி புத்தி இருக்கிறவங்க தத் புத்தையான்னு பேர். ததாத்மானகன என்ன அர்த்தம்? தத்யேவ பரம் பிரம்ம ஆத்மா. ஆச்சாரியர் மனசுன்னு எடுக்காம என்ன பண்ணிட்டாரு, அந்த பிரம்மத்தையே தன்னுடைய ஆத்மானு. ததாத்மானகன என்ன அர்த்தம்? தத்யேவ பரம் பிரம்ம, அந்த பரபிரம்மே ஆத்மா ஏஷாம், அந்த பரபிரம்மா தான் நான் இருக்கின்றேன், நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறது அந்த ஆத்மாதான் பரபிரம்மம் அப்படின்னு எவர்களுக்கு ஏஷாம், எவர்களுக்கு சிந்தனை இருக்கோ, எவர்கள் பாத்தீங்கன்னா உள்ள இருக்கிறது நான் சொல்லிட்டு இருக்கனே, அந்த நான் பரமஹம்சானந்தா இல்ல, நான் இன்னார் இல்ல, நான் தேகம் இல்ல, அந்த நான் அப்படின்றது பரபிரம்மம், எனக்குள்ளார அந்த பரபிரம்மம் நானா இருக்கு அப்படின்னு சிந்தனை பண்றவங்க எவர்களோ அவர்களுக்கு பேரு ததாத்மான பேர். அதுக்கப்புறம் தன்னிஷ்டாகான என்ன அர்த்தம்? நிஷ்டா அப்படின்னா என்ன சுவாமி அர்த்தம்? அப்படின்னா தொடர்ந்து நிற்றல்னு சொன்னு பாத்தீங்களா, நிஷ்டைக்கு அர்த்தம் தொடர்ந்து நிக்கிறது. அந்த நிக்கிறதுனா என்ன சுவாமி அப்படின்னா அபினிவேஷகன்னு அர்த்தம். அபினிவேஷம்னா என்ன அர்த்தம்? அபிமானம். அபினிவேஷம் இஸ் ஈக்வல் டு அபிமானம். என்ன அர்த்தம்? அபிமானம்னா அகங்காரம், நான் பிரம்மமா இருக்கேன், நான் பிரம்மமா இருக்கேன், நான் பிரம்மமா இருக்கேன் அப்படின்னு அபிமானப்படுறது. இதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு அழகான ஸ்லோகம் பாத்தீங்கன்னா சங்கரர் பாத்தீங்கன்னா எழுதியிருக்க, சர்வ வேதாந்த சித்தாந்த சார சங்கிரகம் அப்படின்ற கிரந்தத்துல ஒரு அருமையான ஸ்லோகம் இருக்கு. பஞ்சதசியிலையும் அந்த ஸ்லோகத்தை
நம்ம வித்யாரண்ய சுவாமிகள் அடாப்ட் பண்ணி சொல்றார், அத்தியாகாரம் பண்ணி சொல்றார். தேகாத்ம ஞானவத்து ஞானம். இதை நான் ரிப்பீட் பண்றேன், ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான். தேகாத்ம ஞானவத்து ஞானம். நமக்கு பாத்தீங்கன்னா யாராவது நீ நாயின்னு சொன்ன கோபம் வருதா? ஏன் கோபம் வருது? நான் மனுஷனாக்கும் அபிமானம் இருக்குல்ல நமக்கு. நமக்கு நான் மனுஷன்ற சரீரத்துல எனக்கு திருட அபிமானம் இருக்கு. யாராவது என்ன நாயின்னு சொன்னா குரங்கு அப்படின்னா குரங்குன்னு என்ன சொல்லிட்டாங்கன்னு கோபம் வருது எனக்கு. அப்ப என்னுடைய தேகத்துல எனக்கு ஒரு க்ஷணம் கூட பாத்தீங்கன்னா நான் தேகம் இல்லைன்ற எண்ணம் வரதே இல்லை. கரெக்டா பாத்தீங்கன்னா தூங்குற காலம் போக மீதி காலம் எல்லாம் நமக்கு நல்லா தெரியுது, நான் தேகத்தை உடையவன், இந்த தேகம்தான் நான், இந்த பேரு தான் நான் அப்படின்னு 4 ஐடி கார்டோட சேர்த்து சுத்திக்கிட்டே இருக்கிறோம். எங்க போனாலும் பேக்ல பாத்தீங்கன்னா எப்பவுமே ஐடி கார்டோட சேர்ந்தா சுத்திக்கிட்டு இருக்கோம். அப்ப பாத்தீங்கன்னா நமக்கு எந்த அளவுக்கு நிச்சயம் இருக்கு. ஸ்திரீகளுக்கு என்னைக்காவது உங்களுக்கு நான் ஸ்திரீ இல்லை, நான் புருஷன் அப்படின்னு என்னைக்காவது வந்திருக்கா? அதே மாதிரி எங்களுக்கு மேலா இருக்கிற எங்களுக்கு என்னைக்காவது ஒரு நாள் நான் மேல் இல்லை, நான் பாத்தீங்கன்னா ஸ்திரீ அப்படின்னு என்னைக்காவது தோணிருக்கா? அப்படின்னா தோணவே தோணாது. ஏன்னா அந்த அளவுக்கு அபிமானம் இந்த தேகத்துல இருக்கு. ஆச்சாரியார் சொல்றாரு, தேகாத்ம ஞானவத்து ஞானம். நான் தேகம்ன்ற எந்த அளவு ஸ்ட்ராங்கா நமக்கு ஒரு கன்விக்ஷனோட இருக்கோ, ஒரு க்ஷணம் கூட நழுவாம தேகாத்ம புத்தி இருக்கு நமக்கு. இந்த மாதிரி தேகாத்ம ஞானவத்து ஆத்ம ஞானம். இந்த மாதிரி எப்ப பாத்தீங்கன்னா நான் தேகமில்லை, நான் சச்சிதானந்த பிரம்மமா இருக்கேன் அப்படின்னு ஒருத்தருக்கு அசைக்க முடியாததா அபிமானம் உண்டாகுதோ, நமக்கு தேகத்தில் இருக்கிற அபிமானம் மாதிரி அப்படியே பிரம்மம் நான் வெறும் பார்ப்பவன், இந்த தேகாதிகள் நான் இல்லை அப்படின்னு ஒரு ஞானம் சாலிடா ஆச்சு. அப்படின்னா தேகாத்ம ஞானவத்து ஞானம், தேகாத்ம ஞான பாதகம். இது வர 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 நம்ம இந்த கன்விக்ஷன் பண்ண என்ன நடக்கும் சுவாமி அப்படின்னா, தேகத்துக்கு மேல இருக்கிற அபிமானம் மெதுவா 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 கம்மியாயிட்டே போகும். இப்ப நான் பாடம் எடுக்கிறேன்ல, இதே மாதிரி ஒரு 2 வருஷம் போச்சுன்னு வச்சுங்களேன், என்ன ஆகும் தெரியுங்களா? வச்சு அடின்னு அடிச்சுக்கிட்டே இருக்கிறது. மெதுவா 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 என்ன ஆகும்? எறும்பு ஊற ஊற பாறையும் தேயும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது நான் சொல்ல 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 மெதுவா மெதுவா மெதுவா, ஆமா இல்ல, இது மெதுவா உங்களுக்குள்ளார போய் 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 வேலை செய்ய ஆரம்பிக்கும். எது நடந்தா என்ன, இது நான் தான் இல்லையே, எது நடந்தா என்ன, இது நான் இல்லையே அப்படின்னு சுகத்தையும் துக்கத்தையும் உதாசீனப்படுத்துற பாவம் வர ஆரம்பிச்சு. மெதுவா மெதுவா சொல்லிட்டு போட்டுமே பொய் தானே அப்படின்ற எண்ணம் வர ஆரம்பிச்சு மெதுவா மெதுவா. அப்ப இந்த மெதுவா மெதுவா வந்து தேகாத்ம புத்தி மெதுவா மெதுவா நஷ்டமாகும். தேகாத்ம ஞான பாதகம். இந்த ஞானம் தேகாத்ம பாவத்தை பாத்தீங்கன்னா பாதம் பண்றதா ஆகிவிடுது. அப்படி ஆயிடுச்சு அப்படின்னா ச நேச்சனபி முச்சியதே. ஆச்சாரியர் சொல்றாரு, அவன் விரும்பாவிட்டாலும் மோட்சத்தையே அடைகின்றான், மோட்சத்திலே இருக்கின்றான் அப்படின்ற. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சதா காலமும் அதுலயே நிக்கிறத இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகணும். தன்னிஷ்டாகனா என்ன அர்த்தம்? இப்ப நம்ம 1 மணி நேரம் பாடம் படிக்கிறோம், 1 மணி நேரம் சிந்தனை பண்ணுவோம், 2 மணி நேரம் சிந்தனை பண்ணுவோம். இது மெதுவா 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 எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போகும். 24 மணி நேரம் இந்த பிரம்ம சிந்தனையிலேயே இருக்க 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 என்ன ஆகும்? இந்த தேகாத்ம பாவம் இல்லாம போகும். அதுக்கு பேரு அபினிவேஷம்னு சொல்லக்கூடிய அபிமானம். இந்த தேகத்துல இருக்கிற அகங்காரம் மாதிரியே அபிமானம் மாதிரியே நான் பிரம்மம் அப்படின்றதுல நுழைங்கிறதுன்னு அர்த்தம். அப்படியா இல்ல அங்க அர்த்தம் அது இல்ல, இங்க அர்த்தம் அங்க வேற. யோக சூத்திரத்தை வேற அர்த்தம், இங்க அபினிவேஷம்ன்றதுக்கு அர்த்தம் அபிமானத்தை இருக்கும். அதுக்கப்புறம் தாத்பரியம் என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னப்பா தாத்பரியம்? இந்த 4 விஷயங்கள் சொல்றீங்க. தத் புத்தி, ததாத்மானக, தன்னிஷ்டா, தத்பராயனாக. இதுல இந்த தத்பராயனாக என்ன சுவாமி? தன்னிஷ்டான்றதுக்கு என்ன சுவாமி? தொடர்ந்து நிக்கணும்னா என்ன சுவாமி பண்ணணும்? 24 மணி நேரமும் நாம் இந்த பிரம்மத்தையே சிந்தனை பண்ணிட்டு இருக்கணும், என்ன சுவாமி பண்ணணும்? தாத்பரியம் என்ன சுவாமி அப்படின்னு கேட்ட ஆச்சாரியர் சொல்றாரு, சர்வாணி கருமாணி சந்நியஸ்ய. இந்த பிசினஸ் எல்லாத்தையும் விட்டுறது, ஏகப்பட்டதை வச்சிருக்கோமா, எல்லாத்தையும் விட்டுட்டு பாத்தீங்கன்னா பிரம்மணியே அவஸ்தான், பிரம்மத்திலேயே நிக்கிறது. எல்லா கருமங்களையும் விடணும். 6:30 மணிக்கு பாத்தீங்கன்னா கிளாஸ் ஆரம்பிச்சா 7:45 நிறைய பேருக்கு பதறது, ஐயோ அடுத்த சுவாமி என்ன எப்ப முடிப்பாரு,
எப்ப முடிப்பாரு, அடுத்த வேலைக்கு போகணுமே அப்படின்னு. அப்ப அதே நேரத்துல யாருக்கு வேலை இல்லையோ, யாருக்கு வேற பிசினஸே இல்லையோ, அவங்க என்ன பண்ணுவாங்க, சாமி எப்ப முடிக்கணுமோ முடிக்கட்டும், ஃப்ரீயா இருப்போம், பூர்ணமதம் எப்ப சொல்றாரு சொல்லட்டும் அப்படின்னு லாஸ்ட் வரைக்கும் இருக்கலாம். அப்ப நம்ம கமிட்மெண்ட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா 1 மணி நேரம் கிளாஸே பண்ண முடியாது. அப்புறம் எங்க நாள் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா நிஷ்டையில நிக்கிற. அப்ப நிஷ்டைக்கு போகணும் அப்படின்னா ஆச்சாரியர் ரொம்ப கிளியரா சொல்றார். அதனாலதான் சொல்றேன், சர்வ கர்மானின்னு என்ன அர்த்தம், புண்ணியம் பாப்பம் எல்லாத்தையும் விட்டுட்டு ஆசிரமம் கட்டுறது, கோயில் கட்டுறது, அன்னதானம் பண்றது, இதெல்லாம் நிஷ்டையை சம்பாதிக்க உதவாது. அதனால எல்லா புண்ணிய கர்மங்களையும், எல்லா பாப்ப கர்மங்களையும், எல்லா கர்மங்களையும் சந்நியஸ்ய, எல்லாத்தையும் விட்டுட்டு பிரம்மணியேவ அவஸ்தானம், அந்த பிரம்மத்திலேயே என்ன பண்றது, ஸ்புரணம், சதா காலமும் அந்த பிரம்ம ஸ்புரணத்திலே அகமகமகமகம்ன்ற ஸ்புரணத்திலேயே அவஸ்தானம்ன்றதுக்கு அர்த்தம் எஸ்டாப்ளிஷ் ஆகிறது. அதுக்கு பேர் தான் என்ன பேர்னா ஏஷாம் தே, எவர்கள் இது மாதிரி இருக்காங்களோ அவர்களுக்கு பேரு தன்னிஷ்டான்னு பேர். அப்ப என்ன அர்த்தம், எல்லாத்தையும் விடணும். பார்ட் டைமால நிஷ்டையை சம்பாதிக்க முடியாது. காலையில 1 மணி நேரம் நான் நிதித்தியாசனம் பண்றேன் சுவாமி, சாயந்தரம் 1 மணி நேரம் நான் நிதித்தியாசனம் பண்றேன் சுவாமி அப்படின்னா அது அவனையே ஏமாத்திக்கிறான். கோடிக்கணக்கான ஜென்மங்கள் ஆனாலும் பூர்த்தியாக. அப்ப என்ன அர்த்தம், சர்வ கர்மங்களையும் சந்நியாசம் பண்ணினாதான் என்னத சித்த விக்ஷேபம் இல்லாம தொடர்ந்து நிக்க முடியும். பாருங்களேன், நான் பால் வாங்குறது இல்லை. ஏன் பால் வாங்குறது இல்லை என்கிட்ட கேட்பாங்க, சாமி ஏன் சாமி டெய்லி நீங்க வந்து பாத்தீங்கன்னா பவுடர் பாக்கெட்டா வாங்கிட்டு நான் ஒரு ஷாப்ல கடையில வாங்குவேன். அந்த அம்மா சொல்லுவாங்க, சாமி உடம்புக்கு கெடுதி சாமி, உடம்புக்கு வந்து பாத்தீங்கன்னா பால் பவுடர் நான் வாங்குறேன், அந்த பால் பவுடர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சாப்பிடாதீங்க சாமி. அவங்க ரொம்ப அட்வைஸ் பண்ணுவாங்க, ஒரு பால் வாங்கிக்கோங்க சாமி. நான் சொல்லுவேன், பால் வாங்குவேன் ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்ப கிளாஸ் நடந்துட்டு இருக்கா, இப்ப வந்து பால்காரன் வந்து பாத்தீங்கன்னா ஹார்ன் அடிச்சுட்டு இருப்பான். என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பேப்பர்காரன் வருவான், பால்காரன் வருவான், கீரைக்காரம்மா வரும். இது மாதிரிலாம் டிஸ்ட்ராக்ஷன் இருந்துச்சு அப்படின்னு நம்ம கிளாஸ் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ஒரு பால்காரனையே என்னால் மெயின்டைன் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா, என்னுடைய ஜபத்துக்கு நடுவில் வருவான், இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் நடக்கிறதுக்கு நடுவில் வருவான். ஒரு சின்ன ஒரு பால் வாங்க முடியாது. அப்படின்னும் போது வேற ஏதாவது பெரிய கர்மா நிஷ்டைக்கு பண்ண முடியுமா அப்படின்னா, நிஷ்டையில இருக்கிறவனுக்கு வேற எந்த கர்மமும் இருந்தாலும் அது சித்தத்தை விக்ஷேபப்படுத்தும். அதனால சிரவண காலத்துல பண்ணிக்கலாம். இப்ப நீங்க சிரவணம் பண்ணிக்கிட்டே எல்லா விவகாரமும் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனாலும் என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் டிலே ஆகும் சிரவணம், டிஸ்ட்ராக்ஷன் இருக்கிறதுனால. ஆனாலும் பண்ணிக்கலாம். ஆனா மனனம் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா இன்னும் வேலை கம்மியாயிடும். வேலை கம்மியாக தான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா மனனத்தை அதிகமா பண்ண முடியும். அதுக்கப்புறம் நிதித்தியாசனத்துக்கு போறீங்கன்னா நிஷ்டைக்காக சர்வ கர்ம சந்நியாசம் பண்ணினாதான் முடியும். எல்லாத்தையும் ஷட் டவுன் பண்ணாத ஆச்சாரியா தான் சொல்றார். தாற்பயம் என்னப்பா அப்படின்னா, சர்வாணி கர்மாணி சந்நியாசி, எல்லா கர்மங்களையும் விட்டுட்டு தியாகம் பண்ணிட்டு பிரம்மனியே அவஸ்தான், பிரம்மத்திலேயே தொடர்ந்து நிக்கிறது. இதான் சங்கர பாஷ்யம். இது நம்ம எங்கேயாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரமம் கட்டக்கூடாது, அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஐயோ சாமி வந்து எதோ தப்பா சொல்றாரு அப்படின்னு. இதெல்லாம் சங்கரரோட பாஷ்யம். அதனாலதான் சங்கரோட சிலையா வச்சு ஆராதனை பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அவரோட பாஷ்யத்தெல்லாம் வந்து படிக்கிறதே இல்லை இப்போ. ஏன்னா படிச்சா பிசினஸ் பண்ண முடியாது, எதையும் ரன் பண்ண முடியாது, விவகாரம் பண்ணவே முடியாது. நிஷ்டைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றது இதுதான், சங்கரர் சொல்றது. எல்லாத்தையும் ஷட் டவுன் பண்ணிட்டு யார் நிக்கிறாங்களோ அவங்களுக்கு பேர் தான் தன் நிஷ்டான்னு பேர். அதனால மகாபெரியவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னை ஃப்ரீயா விட்டுருந்தா நல்லா இருக்குமே அப்படின்ற. ஏன் சுவாமி நீங்க வந்து பாத்தீங்கன்னா மடத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏன் நீங்க விஸ்தாரம் பண்ணவே இல்லை? மகாபெரியவர் இருக்க காலத்துல வந்து பாத்தீங்கன்னா மடம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய விஸ்தாரம்லாம் இல்லை, அப்படியே இருந்துச்சு. அவர் மகாபெரியவர் சொல்றாரு, என்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பீட்டத்துல உட்கார வைக்கும் போது என்னோட பெரியவங்க சொன்னாங்க, மடத்தை வந்து பாத்தீங்கன்னா இப்ப எப்படி இருக்கோ இதே மாதிரி அடுத்த பீடாதிபதிக்க கொடுக்கணும்னு சொன்னாங்களுடைய, இந்த மடத்தை வந்து நல்லா விஸ்தாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லலை அப்படின்ற. அப்ப மகாபெரியவர் இருக்கிற காலம் வரைக்கும் மடம் வந்து எப்படி இருந்துச்சு, அப்படியே தான் இருந்துச்சு. அப்ப வேற என்ன வேலை சுவாமி அப்படின்னா, எந்த டெவலப்மெண்ட் எல்லாம் வேலை இல்லை. டெவலப்மெண்ட் எல்லாம் நீங்க இறங்குனீங்க அப்படின்னா நிஷ்டையை சம்பாதிக்க முடியாது. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, சதா காலமும் அந்த ஆத்மஸ்புரணத்துல நிக்கிறது தான் நிஷ்டைக்கு இது பண்றது. அப்ப ஸ்கூல் கட்டுறது, காலேஜ் கட்டுறதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா அப்ப இந்த வேதாந்தத்துல நிக்கிறது முடியாம போயிடும். அப்ப சர்வ கர்மங்களையும் தியாகம் பண்ணிட்டு தான்ல நிக்கிறது மட்டும்தான் நிஷ்டர்கள்னு பேர். ஆச்சாரியர் சொல்றாரு அடுத்தது, தத்பராயனாக என்ன அர்த்தம்? தன்னிஷ்டா சொல்லியாச்சு. தத்பராயனாக என்ன அர்த்தம்? தத்பராயனாக தத்யேவ பரம் அயன. அயனம்ன்றதுக்கு அர்த்தம் கதி, தட்சிணாயனம்
உத்தராயணம் சொல்றோம் பாத்தீங்களா. அயனன்றதுக்கு அர்த்தம் கதி, மார்க்கம்னு அர்த்தம். அந்த பரம அயனம், அந்த பிரம்மத்தையே பரம அயனமா கத்தியா எவர்கள் இருக்கோ, எனக்கு வேற கத்தியே இல்லை சுவாமி, எனக்கு ஏதாவது கத்தி இருக்கா, எனக்கு ஏதாவது பிசினஸ் இருக்கா அப்படின்னா ஒரு மண்ணாங்கட்டி பிசினஸ் இல்லை சாமி, அந்த பிரம்மம் தான் எனக்கு கதி, ஒரே கத்தி பகவான் தான், நிர்குண பிரம்மன் தான் எனக்கு கதி அப்படின்னு எவர்கள் இருக்காங்களோ, ஏஷாம் எவர்களுக்கு இது மாதிரி ஒரு இது இருக்கோ, வேற கத்தியே இல்லையோ. நமக்கு பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம், பேக் ஃபயர் பண்ணாம நிறைய வச்சுக்கிறோம், இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் அப்படி நிறைய ஆல்டர்னேட்டிவ்ஸ் வச்சிருக்கோம். இந்த 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 மோட்ச மார்க்கத்துல போற முமுட்சுக்கு பாத்தீங்கன்னா வேற கத்தியே இல்லை, வேற மார்க்கமே இல்லை. ஒண்ணு பாத்தீங்கன்னா இதை திரும்ப பிரம்மசூத்திரம் படிக்கிறது, இல்லைன்னா கீதையை படிக்கிறது, இல்லைன்னா உபனிஷத்தை படிக்கிறது, இதுக்குள்ளாரையே சுத்தி சுத்தி வர்றதுதான். இந்த பிரம்மத்தையே சிந்தனை பண்றது, பிரம்மத்தையே பாத்தீங்கன்னா சங்கல்பிக்கிறது, அகம் பிரம்மாஸ்மின்னு தியானம் பண்றது, இதை தவிர்த்துட்டு வேற மார்க்கமே இல்லை. அப்படி இருக்கிறவர்கள் எவர்களோ அவர்களுக்கு பேரு தத்பராயனாக, தே தத்பராயனாக. அப்ப என்ன சுவாமி சொல்ல வரீங்க அப்படின்னா, கேவல ஆத்ம ரதையாக இத்தியர்த்தம். கேவலம் பாத்தீங்கன்னா வேற எந்த விஷயத்திலையும் ரம்மிக்கிறது இல்லை. இந்த உலக விஷயங்கள்ல இருக்கக்கூடிய ஆடியோ வீடியோ இதுல எதுலையுமே இன்ட்ரெஸ்ட் இல்லை, லோகத்துல எது நடந்தாலும் இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதை பத்தி கண்டுக்கிறதே இல்லை. அப்ப எதுல இருக்காங்க, சதா காலமும் ஆத்ம ரதையாக, ஆத்மாவிலேயே ரம்மிப்பவர்களா இருக்காங்க. நம்ம எல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு அகமகம் ஸ்புரணத்துல ரம்மிப்பு இல்லை, நமக்கு லௌகிகத்துல நிறைய இந்திரிய விஷயங்கள்ல பிளஷர்ல போறோம். ஆனா இவன் என்ன பண்றான், சதா காலமும் இந்த ஆத்மாலையே ரம்மிச்சுக்கிட்டு இருக்கிறவன் என்று அர்த்தமாகும். அது மட்டும் இல்ல, ஏஷாம் ஞானேன, இந்த விதமா ஒருத்தன் பாத்தீங்கன்னா இருந்தான், 4 கண்டிஷன்ல இருந்தான் அப்படின்னா, ஏஷாம் ஞானேன நாசிதம் ஆத்மன, இந்த விதமா ஞானத்தினால சதா காலமும் அபியாசம் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால என்ன ஆகும், நாசிதம் ஆத்மனக அஜ்ஞானம், தன்னை பத்தின அஜ்ஞானம் இருக்கே, ஆத்மனக அஜ்ஞானம்னா நான் ஜீவன், நான் கர்த்தா, நான் போக்தான்னு நமக்கு அறிவு இருந்துச்சுல்ல, இது அஜ்ஞானம். இந்த ஜெகத் சத்தியம், இந்த தேகம் சத்தியம், இதெல்லாம் அஜ்ஞானம். சூப்பர் இம்போஸ் ஆகியிருக்கிறது எல்லாத்தையும் சத்தியம் நினைக்கிறோம். தங்கத்துல இருக்கிற ஆபரணம் சத்தியம் சத்தியம் நினைக்கிறது எப்படி பொய்யோ, அதே மாதிரி இந்த நானுக்கு மேல இந்த தேகம் மனசு புத்தி எல்லாம் சத்தியம் நினைக்கிறது தான் அஜ்ஞானம். அந்த அஜ்ஞானம் நான் சச்சிதானந்தம், சச்சிதானந்தம் நான் திரஷ்டா, திரஷ்டான்னு அந்த ஞானத்தினால நாசிதம், நாசமாய்ச்சோ. அத்தே கச்சந்தி, அவர்கள் என்ன ஆகுறாங்க அப்படின்னா, தே கச்சந்தி, இந்த விதமா ஏவம் விதாக, இந்த விதமா 4 கண்டிஷனோட இருந்து 4த்தையும் அப்ளை பண்ணி அந்த பிரம்மத்தை பாத்தீங்கன்னா அறிந்து அஜ்ஞானம் எவர்களுக்கு நாசமாச்சோ அவர்கள் இந்த விதமா இருக்கக்கூடியவர்கள் அப்புனராவிருத்திம். அப்புனராவிருத்திம் அர்த்தம் கச்சந்திய புனராவிருத்தி, கச்சந்தி அப்புனராவிருத்தி. அப்புனராவிருத்திம் அர்த்தம் அப்புனர் தேக சம்பந்தம். தேக சம்பந்தம்னு என்ன அர்த்தம், திரும்ப அவங்க தேகத்தோட அவங்களுக்கு சம்பந்தம் உண்டாகிறது இல்லை, எந்த ஜென்மமும் அவங்களுக்கு கிடைக்கிறதே இல்லை. ஞான நிர்தூத கல்மஷாக, ஏன்பா அப்படின்னா ஏன் தேக சம்பந்தம் கிடைக்கிறது இல்லை, திரும்ப பிறவி எதுக்காக கிடைக்கிறது இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா, 7 லோகத்திலையும் அவங்க பிறக்கிறதே இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஞான நிர்தூத்த கல்மஷா. ஞான நிர்தூத்த கல்மஷம்னா என்ன சுவாமி அப்படின்னா, எதோக்தேன ஞானேன, நான் கர்த்தா இல்லை, நான் போக்தா இல்லை, இது எல்லாம் ஆபாசம். 3 ஆபாசம் ஞாபகம் வச்சுக்கணும். இதுல மாண்டூக்கியத்தை சொல்லிட்டு இருக்கிறது 3 ஆபாசம். சொப்பனத்துல நிறைய கேரக்டர் பார்த்தோம், எல்லா கேரக்டரும் பிறந்தாங்களா, யாரும் சொப்பனத்துல இருக்கிற கேரக்டர் எதுவும் பிறக்கவே இல்லை. அதுக்கு என்ன பேரு, பிறந்த மாதிரி எல்லாம் தெரிஞ்சாங்க, அதுக்கு பேரு ஜாத்தியாபாசம்னு பேரு. அதே மாதிரிதான் ஜாகிரதத்திலையும் நாம் பிறக்கவே இல்லை, இந்த தேகம் எல்லாம் பிறந்த மாதிரி தெரியுது, இதுக்கு பேரு ஜாத்தியாபாசம், பிறந்த மாதிரி தோன்றுதல். அதுக்கப்புறம் சொப்பனத்துல நிறைய ஆக்ஷன்லாம் பார்த்தோம், நிறைய பேர் போனாங்க வந்தாங்க எல்லாம் நடந்துச்சு. அதெல்லாம் வாஸ்தவமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, காலையில எந்திரிச்சோன்னு தெரியுது அங்க நடந்த ஆக்ஷன் கர்மங்கள் எல்லாம் பொய்யானது, நடக்கவே இல்லை. ஆனா தெரிஞ்சுதே, தெரிஞ்சுது, ஆபாசிச்சது, தோன்றுச்சு. அதே மாதிரிதான் இப்பவும் பாத்தீங்கன்னா இது எல்லாம் அஜ்ஞானத்தினால தெரியுது, இதுக்கு பேரு சலாபாசம் அப்படின்னு 2வது ஆபாசம். ஜாத்தியாபாசம், உண்டான மாதிரி, ஜெகத் உண்டான மாதிரி நான் பிறந்த மாதிரி தெரியுது,
உண்டாகவே இல்லை. கர்மங்கள் எல்லாம் ஆக்ஷன் எல்லாம் நடக்கிற மாதிரி தெரியுது, இது நடக்கவே இல்லை. அதுக்கப்புறம் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா வஸ்து ஆபாசம். இந்த உலகத்துல இத்தனை வஸ்துக்கள் இருக்கே சுவாமி அப்படின்னா, சொப்பனத்துல நிறைய வஸ்துக்களை பார்த்தோம், பேக்கப் ஆனதுக்கு பிறகு ஒண்ணும் இல்லை. அதே மாதிரி இந்த ஜெகத்து மொத்தமும் வந்து பாத்தீங்கன்னா வெறும் அஜ்ஞான காலத்துல மட்டும் தெரியுது, வாஸ்தவத்துல தெரியுது ஆபாசம். இந்த வஸ்துக்கள் எதுவுமே இல்லை. யாரு இருக்கா அப்படின்னா பார்க்கிற நான் மாத்திரம்தான் இருக்கு. தங்கத்துக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா கம்மல் மூக்குத்தி ஒட்டியானம் உற்பத்தி ஆகவே இல்லை, ஜாத்தியாபாசம். அந்த கம்மலுக்கு அந்த தங்கத்துக்கு மேல ஒரு கோல்டு ஸ்மித் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் பண்ணி அதை வந்து கம்மலா மூக்குத்தியா பண்ணினார் அப்படின்னா ஆக்ஷன், தங்கத்துக்கு மேல ஆக்ஷன் நடக்கவே இல்லை, தங்கம் தங்கமா தான் இருக்கு. அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா நிறைய வஸ்துக்களை பாக்குறமே சுவாமி, கம்மல் மூக்குத்தி எல்லாம். அப்படின்னா தங்கத்துக்கு மேல கம்மல்ன்ற வஸ்துவும் இல்லை, மூக்குத்தி ஒட்டியானம்ன்ற வஸ்துக்களும் இல்லை. தங்கம் 3 காலத்திலையும் தங்கமா தான் இருக்கு. அதே மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா நானுக்கு மேல இந்த தேகம் பிறக்கவே இல்லை, நானுக்கு மேல இந்த தேகத்துல நடக்கிற ஆக்ஷன் எல்லாம் நடக்கவே இல்லை, நானுக்கு மேல இந்த பேதங்கள்லாம் நம்ம பாக்குறோமே இது எதுவுமே இல்லவே இல்லை. இருக்கிறது ஒரே நான் பிரம்ம தத்துவம் மட்டும்தான் இருக்கு. அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்ட ஞானத்தினால் எல்லாம் ஆபாசம் அப்படின்னு சொல்லப்பட்ட ஞானத்தினால கர்த்தா கர்த்தா இல்லை, ஆபாசம். கர்மம் ஆபாசம், கர்த்தா இல்லை. போக்தா போக்தாவும் இல்லை, அதுவும் தெரியுது ஆபாசம். இது எல்லாம் ஆபாசம் அப்படின்ற ஞானத்தினால நிர்தூதா. நிர்தூத்தான என்ன அர்த்தம்? நாஷிதக கல்மஷக. நிர்தூத்தம்ன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா உதறுதல்னு அர்த்தம். நல்ல குதிரையை எக்ஸாம்பிள் சொன்ன பாத்தீங்கன்னா பிருகதாரண்ய உபநிஷத்துல அந்த எக்ஸாம்பிள் சொல்லுது, மந்திரமே சொல்லுது, ஆச்சாரியரும் அங்க சொல்ற. குதிரை வந்து பாத்தீங்கன்னா மண்ணுல புரண்டு இது பண்ணிட்டு எந்திரிச்சு அந்த தூசியெல்லாம் ஒரு உதறும். அதே மாதிரி ஞானத்தினால என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா நான் கர்த்தா இல்லை போக்தா இல்லைன்னு ஒரு உதறுனீங்கன்னா அந்த எல்லா தூசியும் போற மாதிரி அஜ்ஞானம் விலகி நாசமாகிவிடும். அப்படி ஆச்சு அப்படின்னா கல்மஷம்னா என்ன சாமி? எந்த கல்மஷம் நாசமாகுது? கல்மஷம்ன்றதுக்கு மீனிங் என்னது? ஆச்சாரிய சொல்றார், பாபாதி சம்ஸ்கார காரண தோஷாக. இந்த ஜென்மத்துக்கு காரணம் எது அப்படின்னா கர்மம். என்ன கர்மம்? பாப்பம் ஆதின்னு போட்ட இருக்கிறது 2 கர்மம் தானே சுவாமி. திருவித கர்மன பலம். 3 கர்மா சொல்றோமா? இஷ்டம் அனிஷ்டம் மிஸ்ரம் ச திருவிதம் கர்மன பலம். அப்ப 3 கர்மா எது அப்படின்னு கேட்டீங்கன்னா புண்ணியம் ஒரு கர்மா, பாப்பம் ஒரு கர்மா, அது அப்புறம் 2ம் கலந்து இருக்கிறது ஒரு கர்மா. புண்ணியம் பண்ணுனா எங்க போவோம்? நிறைய சாதுக்கள் நல்லா கர்மம் பண்ணிட்டு இருக்காங்க. திருவண்ணாமலை எல்லாம் சன்னியாசிகள்லாம், ரிஷிகேஷ் ஹரித்வார்லாம் சன்னியாசிகள்லாம் ஏகப்பட்ட புண்ணிய கர்மால ஈடுபடுறாங்க. கர்மா நல்ல கர்மாவா? ஆமாமா, அடுத்த ஜென்மத்தை நல்லா கிடைக்கும், ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும்ல உங்களுக்கு பண்ற புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி. அப்ப யாரும் மோட்சம் அடைய மாட்டாங்க, புண்ணிய லோகங்கள் கிடைச்சிக்கிட்டே இருக்கு, எல்லாம் புண்ணிய கர்மாவா பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பாப்ப கர்மா. லோகத்துல இருக்க நிறைய பேர் பாப்பிகளா பாப்ப கர்மாவா பண்றாங்க. எங்க போவாங்க அப்படின்னா நல்லா புழு பூச்சியா பிறந்து, மரமா பிறந்து, செடியா பிறந்து துக்கத்தை அனுபவிப்பாங்க. அதே நேரத்தில் இந்த புண்ணியமும் பாப்பமும் கலந்து இருந்தா எங்க போவாங்க? மனுஷ ஜென்மமா நம்மள மாதிரி பிறந்து சுகத்தையும் துக்கத்தையும் மாத்தி மாத்தி அனுபவிச்சுட்டு இருக்க வேண்டியதான். அப்ப என்ன அர்த்தம் ஆகுதுன்னா 3 கர்மங்கள், புண்ணியம் பாப்பம் மிஸ்ரிதம் அப்படின்னு நம்ம சொல்றோம், மிஸ்ர கர்மா. இந்த 3ம் தான் பாப்பாதின்னு ஆச்சாரிய சொல்றார். பாப்பம் முதலிய கர்மத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பாப்பாதி சம்சார காரண தோஷம். இந்த சம்சாரத்துக்கு காரணமா இருக்கக்கூடிய தோஷங்கள். இந்த சம்சாரத்துக்கு காரணம் என்னப்பா? கர்மம். புண்ணிய பாப்பம் கர்மம், அதான் ரீபர்த்தை கொடுத்துட்டே இருக்கு. அதுதான் கல்மஷம், இருக்கிறதுல பெரிய பொல்யூஷன். அதுதான். அது என்ன ஆகுதுன்னா ஏஷாம், எவர்களுக்கு நாசமாகி விட்டதோ தே அவர்கள் ஞான நிர்தூத கல்மஷாகான்னு பேர். யாருப்பா? யதயா இத்தியர்த்தம். யதிகள் சன்னியாசிகள் எல்லாத்தையும் தியாகம் பண்ணவங்க அப்படின்னு அர்த்தமாகிறது. சன்னியாசினாவே கிரகஸ்தனாவே நான் ஏற்கனவே ஒரு விற்பத்தி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். வசிஷ்டர்லாம் இப்ப சன்னியாசி இல்லையே சுவாமி அப்படின்னு யாராவது கேள்வி கேட்டாங்க அப்படின்னா ஏற்கனவே நான் வந்து ஒன்று சொல்லியிருக்கேன், விக்கிரக வாக்கியம்னு ஒன்று பண்ணுவோம். சமாச பதத்துக்கு விக்கிரக வாக்கியம் பண்ணணும். கிரகஸ்தன்னா என்ன அர்த்தம் சுவாமி அப்படின்னா கிரகே திஷ்டத்தியக கிரகஸ்தா கிரகஸ்தக, வீட்டில் இருப்பவனுக்கு பேரு கிரகஸ்தன் அப்படின்னு காமன் நம்ம அதான் மீனிங் எடுத்துக்கிட்டு இருக்கோம். கிரகஸ்தனா யாரு? வீட்டில் இருக்கிறவன்லாம் கிரகஸ்தன், ஒய்ஃபோட சில்ட்ரன்ஸோட சம்சாரியா இருக்கான் அப்படின்னு நம்ம சொல்றோம். அவனுக்கு பேர் தான் கிரகஸ்தன் அப்படின்னு நம்ம எடுக்கிறோம். ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா ஞான மார்க்கத்தில் இருக்கிறவங்களோட லட்சணம் என்ன அப்படின்னா
கிரகே ஆசக்தி சக யக திஷ்டதி சக கிரகஸ்தா. எவன் வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஆசக்தியோட பற்றுதலோட எவன் இருக்கானோ, நல்ல அட்டாச்மெண்டோட நான் கர்த்தா நான் போக்தா, எனக்கு இந்த பலன் வேணும் அந்த பலன் வேணும்னு எவன் வீட்டுல இருக்கானோ அவன்தான் கிரகஸ்தன். அதே நேரத்துல வந்து கிருஷ்ண பரமாத்மாவுக்கு 16,000 பொண்டாட்டிங்க. யோசிச்சு பாருங்க. ஐயோ, பெரிய சம்சாரி இல்ல. வசிஷ்டருக்கு 101 குழந்தைங்க. இது மாதிரி மகரிஷிகளுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவு வந்து பாத்தீங்கன்னா பெரிய குடும்பி. ஆனா அவங்க அட்டாச்மெண்டோட இருந்தாங்களா அப்படின்னா எந்த அட்டாச்மெண்டோட ஞானத்தோட அந்த இடத்துல எல்லாத்தையும் ஆபாசமா பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்ப அவங்கெல்லாம் வீட்டுல இருந்தாலும் கூட கிரகஸ்தர்கள் இல்லை. அவங்க யாரு? சன்னியாசிகள் அப்படின்னு அர்த்தம். ஞானத்தோட இருந்ததுனால, மனதால எல்லாத்தையும் தியாகம் பண்ணவங்க, ஞானத்தினால எல்லாத்தையும் உதறினவங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா எதையகன்றதுக்கு அர்த்தம் சன்னியாசிகள்னா என்ன அர்த்தம்? முன்னாடி காலத்துல ரிஷிமார்கள் எல்லாம் வீட்லயே இருந்துகிட்டு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய கர்த்தவியத்தை பண்ணிட்டு ஞானத்தோட அட்டாச்மெண்ட் இல்லாம ஞான நிஷ்டையோட இருந்தாங்க. அதனால அவங்களுக்கு பேர் பொதுவா காமன் நேம் என்ன பேரு? யதயகான்னு பேர். இது மாதிரி எல்லாத்தையும் விட்டவர்கள் அப்படின்னு அர்த்தமாகிறது. ஆச்சாரியர் 18வது ஸ்லோகம் வர, ஞானத்தை வந்து அடைஞ்சதுக்கு பிறகு திரும்ப ஒருத்தன் கீழே வருவான்ல, சமாதி நிஷ்டன் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 அவஸ்தைகள் சொல்றோம். சமாதி ஸ்திதி, நிர்விகல்ப சமாதியில போய் செட்டில் ஆகுறது. இதெல்லாம் அப்ளை பண்ண 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 மெதுவா 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 மனசு வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரம்மத்திலேயே நிக்க ஆரம்பிச்சோம். அந்த பிரம்மத்துல நிக்க ஆரம்பிச்சோன்னா அதுக்கு பேர் என்ன பேரு அப்படின்னா, பிரம்மத்துக்கு பேரு சமாதின்னு பேரு. பிரம்மத்துக்கு பேரு சமாதி. எல்லா வஸ்துக்களும் இந்த லோக்கம் எல்லாமே இந்த பிரம்ம தத்துவத்துல ஆத்ம தத்துவத்துல லயமாயிட்டு ஒரே சிந்தனை தான். அகமகமகம்ன்ற ஸ்புரணம் மட்டும் மிச்சம் இருக்கு அப்படின்னா அதுல விகல்பம் இருக்கா? சாய்ஸ் ஏதாவது நாமரூபங்கள் இருக்கானா? எந்த நாமரூபங்கள், கல்பனைகள் இல்லை. கல்பனைகள் இல்லாம போன நிலைக்கு பேர் தான் நிர்விகல்ப சமாதின்னு பேர். அப்ப இப்ப நிர்விகல்ப சமாதி அட்டென்ட் பண்ணவன் வந்து பாத்தீங்கன்னா அங்கிருந்து பிராரப்த வசத்தினால ஜீவன் முக்த அவஸ்தையினால என்ன பண்ணுவான்? மேல கொஞ்சம் இருந்துட்டு திரும்ப கீழே இறங்கி வருவான். அந்த கீழே இறங்கி வரும்போது அதுக்கு என்ன பேரு அப்படின்னா வியுத்தான அவஸ்தான்னு பேர். சமாதி அவஸ்தா. சமாதியில இருந்து கீழே இறங்கும் போது அதுக்கு பேரு யோக டெர்மினாலஜி வந்து பாத்தீங்கன்னா வியுத்தான அவஸ்தான்னு பேர். இந்த வியுத்தான அவஸ்தையில வந்து பாத்தீங்கன்னா ரமணர் வந்து பாத்தீங்கன்னா ரமண பகவான் சமாதியில இருந்தார். சமாதியில இருந்து கீழே இறங்கும் போது ஆயிடுச்சு, எல்லாம் நிஷ்டையெல்லாம் முடிஞ்சு போச்சு. நிஷ்டையெல்லாம் முடிஞ்சு நல்லா ஸ்திரமாச்சு. நல்லா வந்து விளாம்பலம் பழுத்திடுச்சு, ஓட்டோட ஒட்டாம போயிடுச்சு. விளாம்பலத்தை ஆட்டி பார்த்தா உள்ள அந்த பழம் மட்டும் தனியா சத்தம் கேட்கும். அது மாதிரி தனியா ஆயிடுச்சு. அப்படி ஆனதுக்கு பிறகு உலக விவகாரத்துக்கு வரும்போது வித்தான அவஸ்தையில அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா ஆச்சாரியார் ஆரம்பிக்கிறார். 18வது ஸ்லோகத்துக்கு அவதாரிக்கிறார். ஏஷாம் ஞானேன நாசிதம் ஆத்மனக அஜ்ஞானம். எவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆத்மாவை பத்தின அஜ்ஞானம் ஞானத்தினால் நஷ்டமாயி போச்சோ, நாசமாயி போச்சோ, தே பண்டிதாக, அவர்களுக்கு பேர் தான் பண்டிதர்கள்னு பேர். ஸ்காலர் இல்லை. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நிறைய பண்டிதர்கள் இருக்காங்க, சப்த ஞானத்தை அறிஞ்சவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. பண்டிதா அப்படின்னா என்ன அர்த்தம்? பண்டா ஆத்ம ஞானம் அர்த்தம். பண்டானா ஆத்ம ஞானம். பண்டா எஸ்ய அஸ்தி, எவர்களிடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆத்ம ஞானம் இருக்கோ அவர்களுக்கு பெயர் தான் பண்டிதர்கள்னு பேர். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆத்ம ஞானத்தினால அஜ்ஞானம், நான் தேகம்ன்ற அஜ்ஞானம் எவர்களுக்கு நாசமாய் போச்சோ அந்த பண்டிதர்கள் தே பண்டிதாக. கதம் தத்துவம் பஷ்யந்தி, அவர்கள் இந்த ஆத்ம தத்துவத்தை பிரம்ம தத்துவத்தை எந்த விதமா பார்க்கிறார்கள் அப்படின்னு யாராவது கேள்வி கேட்டா இது உச்சி. அதுக்காக இந்த 18வது ஸ்லோகம் ஆரம்பிக்கும். எப்படி பார்ப்பாங்க? வித்தான அவஸ்தைக்கு சமாதியில இருந்து கீழே இறங்கி வராங்க. தூக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகம் இருக்கா? தூக்கத்துல உலகம் இல்லை, எதுவுமே இல்லை, நான் சுகமா தூங்குனேன். இதே மாதிரி ஜாகிரதத்துல நீங்க இருந்தீங்கன்னா அதான் சமாதி. தூக்கத்துல என்ன இருக்கு நமக்கு தெரியல. காலையில எந்திரிச்சோன்னு வேக்கப்பானோடு தான் நம்ம சொல்றோம் நான் சுகமா தூங்குனேன், ஒன்றும் இல்லை அப்படின்னு. அதே ஜாகிரதத்துல நடந்துச்சுன்னா அதுக்கு பேர் நிர்விகல்ப சமாதின்னு பேர். நான் சுகமா இருக்கேன், நான் சுகமா இருக்கேன், வேற ஒன்றும் இல்லை, வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு அந்த சமாதிஸ்தன் என்ன பண்ணுவான்? சமாதியில் நிற்கிறவனுக்கு அறிவு உண்டாகும். அறிவு உண்டாயிட்டு உலக விவகாரத்துக்கு திரும்ப வரும்போது என்ன விவகாரம் இருக்க போது?
ஞானிக்கு எந்த விவகாரமும் இல்லை. அவன் இந்த லோக்கத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நார்மலா வேக்கப் ஆகிற மாதிரி, நம்ம தூக்கத்துல இருந்து வேக்கப் ஆகிற மாதிரி அவன் சமாதியில இருந்து வேக்கப் ஆவான். வேக்கப் ஆனதுக்கு பிறகு இந்த உலகத்தை எப்படி பார்ப்பான் அப்படின்னா ஆச்சாரியா சொல்ற, வித்யா வினய சம்பன்னே வித்யா வினய சம்பன்னே பிராமணே கவிஹஸ்தினி பிராமணே கவிஹஸ்தினி சுனிச்சைவ ஸ்வபாகே ச சுனிச்சைவ ஸ்வபாகே ச பண்டிதாः சமதர்ஷினः பண்டிதாः சமதர்ஷினः வித்யா வினய சம்பன்னே பிராமணே கவிஹஸ்தினி சுனிச்சைவ ஸ்வபாகே ச பண்டிதாः சமதர்ஷினः. வித்யா வினய சம்பன்னே பிராமணே கவிஹஸ்தினி சுனி ச ஏவ ஸ்வபாகே ச பண்டிதாக சமதர்ஷினः. ஆச்சாரியர் சொல்றார், பண்டிதர்கள் யாரு? பண்டிதர்கள் சப்த ஞானத்தை அறிஞ்சவங்கல்ல, ஆத்மாவை அனுபூதி செய்த ஞானி புருஷர்கள், அனுபூதிமான்கள். அவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, வித்யா வினய சம்பன்னே பிராமணி. பிராமணனுக்கு அட்ஜெக்டிவ் வந்து பாத்தீங்கன்னா விசேஷனம். பிராமணன் எப்படிப்பட்ட பிராமணன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வித்யாவோட இருக்கிற பிராமணன். நிறைய பேர் இருக்காங்க நல்ல பிராமணர்கள் வந்து பாத்தீங்கன்னா நல்ல வேதத்தை படிச்சவங்க இருக்காங்க. அந்த நல்ல வேதத்தை படிச்சு நல்ல ஸ்காலரா இருக்கக்கூடிய வித்யாவோடு கூடியவர்கள். வித்யா மட்டுமா இருக்கும்? வித்யா ஒருத்தட்ட இருக்குனாவே என்ன இருக்கணும் அப்படின்னா வினயம் இருக்கணும் கூட. வினயம்னா என்ன அர்த்தம்? எனக்கு ஒன்றும் தெரியாது சாமி, நான் ரொம்ப அல்பமா படிச்சிருக்கேன் அப்படின்னு ஒருத்தருக்கு ஞானம் இருந்தா அவர் ஞானின்னு அர்த்தம். நான் நிறைய படிச்சுட்டேன் அப்படின்னு ஒருத்தருக்கு எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா அவர் படிக்கவே இல்லை, அஜ்ஞானின்னு அர்த்தம். உள்ள நுழைஞ்சதுக்கு பிறகுதான் தெரியும். என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப யாராவது என்ன சொல்லுவாங்க, சாமி நிறைய படிச்சிருக்கீங்களா சாமி? ஐயோ உங்களுக்கு தெரியலங்க, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஆச்சாரிய சுவாமிகிட்ட இருக்கிற ஞானத்துல எனக்கு வந்து 0.5% தான் இருக்கு. 100% எனக்கு 0.50% தான் இருக்கு. எனக்கு 0.0050. அப்ப என்னோட ஆச்சாரியர்கிட்ட இருக்கிற ஞானம் எவ்வளவு ஞானம், என்னோட குருநாதர்கிட்ட இருக்கிற ஞானம் எவ்வளவு ஞானம். நிறைய ஸ்காலர் ஊர் ஃபுல்லா இருக்காங்க. அப்ப நமக்கு வந்து நல்லா படிக்க தான் தெரியும், நமக்கு ஒன்றும் தெரியல. நம்ம படிச்சது வந்து பாத்தீங்கன்னா கையளவு தான். கடவுள் வந்து பாத்தீங்கன்னா கடல் அளவு சமுத்திரம் மாதிரி இருக்கு அப்படின்னு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா தெரிய ஆரம்பிச்சு. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வித்யா படிச்சவன்ட்ட என்ன இருக்கும்? வினயபாவம் இருக்கணும். அதான் இங்க சொல்றார், வித்யா வினய சம்பன்னி. வித்யாவோடு வினயமும் சேர்ந்து இருக்கக்கூடிய பிராமணே. பிராமணனிடத்தில், பிராமணன் யாரு? சத்வகுண பிரதானக பிராமணாக. சத்வகுண பிரதானமா இருக்கிறவன். அதுக்கு அடுத்தது கவி. கவினா என்ன அர்த்தம்? பசுமாடு. பசுமாடு என்னது? ரஜோகுண பிரதானம் பசுமாடு. அதுக்கப்புறம் அஸ்தினி. அஸ்தினி அப்படின்னா என்ன அர்த்தம்? யானை. யானைனா என்ன அர்த்தம்? தமோகுண பிரதானம் யானை. அப்ப சத்வகுணம் பிராமணன், ரஜோகுணம் வந்து பாத்தீங்கன்னா பசுமாடு, தமோகுணம் வந்து பாத்தீங்கன்னா யானை. அதுக்கப்புறம் தமோகுணத்துல வேற எல்லாம் என்ன இருக்கு அப்படின்னா சுனி. சுனி அப்படின்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா நாய்க்கு பேரு சுனி, நாயினிடத்தில். சேவ மேலும் ஸ்வபாகேச்ச. ஸ்வபாகேச்ச அப்படின்னு அர்த்தம் நாயை சமைத்து பாக்கம் பண்ணி. நாயை வந்து பாத்தீங்கன்னா பாக்கம் பண்ணினா சமைச்சு உண்ணக்கூடியவர்கள் பேரு என்னது? சாண்டாளர்களா இருக்கக்கூடியவர்கள், நாயை சமைச்சு உண்றவங்க. நீங்க கொஞ்சம் பேர் நான் பார்ப்பேன். நேற்று 2 நாளுக்கு முன்னாடி பார்த்தேன். ஈவினிங் போயிருக்கேன். ஒரு அம்மா அங்க கோயில் பக்கத்துல இருப்பாங்க, 2 அம்மா. நான் கேட்டேன் வந்து என்ன சாப்பிடுவீங்க? எல்லாத்தையும் பிடிச்சி சாப்பிடுவேன். ஆமா சாமி, மேல பறக்கிறதெல்லாம் சாப்பிடுவோம் சாமி. டும் காக்கா பறந்துச்சா காக்காவை எடுத்து சாப்பிட்டுறது, என்னென்னலாம் பறக்குதோ அதெல்லாம். அதுக்கப்புறம் பூனையெல்லாம் சாப்பிடுவாங்க. இங்க இருக்கிறவங்க குருவிக்காரங்க நம்ம சொல்லுவோம் பாத்தீங்களா, அவங்க வந்து பூனை கையில கிடைச்சா சாப்பிடுவாங்க, நாய் கையில கிடைச்சா சாப்பிடுவாங்க. அப்ப சமைச்சு சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு பேர் என்ன பேருப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா சாண்டாளர்கள் அப்படின்னு பேரு. சமைத்து நாயை சமைத்து உண்ணக்கூடியவர். சொபாகேச்ச. இந்த எல்லாத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றா? சத்துவகுண பிரதானமா இருக்கிற பிராமணன், ரஜோகுணமா இருக்கக்கூடிய இது பசுமாடி யானை, தமோகுணமா இருக்கிற யானை, அதுக்கப்புறம் தாமச பிரதானமா இருக்கக்கூடிய நாய், நாய்க்கு கீழே இருக்கக்கூடிய நாயை சமைச்சு உண்ணக்கூடிய சாண்டாளர்கள். இந்த எல்லாத்திலையும் இந்த பண்டிதர்கள் சொல்லக்கூடிய ஆத்ம ஞானிகள் எப்படி பார்க்கிறாங்க? சமதர்ஷினஹா.
இதான் ஞானியோட லட்சணம். சமதர்ஷினகன் அர்த்தம் எல்லாத்தையும் ஒன்றாக பார்க்கிறார்கள். கம்மல், மூக்குத்தி, ஒட்டியானம், பிரேஸ்லெட், நெக்லஸ், கொலுசு எல்லாம் என்னப்பா அப்படின்னா எல்லாம் தங்கம் தான். இந்த கிரீடம் பெருசு உயர்ந்தது, மெட்டி பாத்தீங்கன்னா தங்கத்துல போடுற மெட்டி காலில் போடுறோம் அது தாழ்ந்தது, மேல வைக்கிற கிரீடம் தலையில வைக்கிறது அது உயர்ந்தது, ஒட்டியானம் பெருசா இருக்கும், நெக்லஸ் வைரம் பறிச்சது பெருசு அப்படின்னு பேதம் இருக்கா அப்படின்னா ஒரு பேதம் என்ன கேட்டீங்க, நாம ரூபம் மட்டும்தான் பேதம். எது வாஸ்தவத்தில் இருக்கிறது? தங்கம் தான். கிரீடமும் தங்கம், ஒட்டியானமும் தங்கம், மெட்டியும் தங்கம், எல்லாம் தங்கம் தான். இதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல நான் என்ன கேரக்டர் எல்லாம் பாக்குறனோ, பசு பக்ஷி, அதுல சத்விகம் சாத்விகம் ராஜசம், அதே மாதிரி மனுஷங்கள்ல பிராமணன் சாண்டாளன் சத்திரியன் வைஷ்யன், இதெல்லாம் பாத்தீங்கன்னா சொப்பனத்துல தெரிகிற கேரக்டரோட பேதங்கள் மாதிரி, சினிமால தெரியக்கூடிய பேதங்கள் மாதிரி, எல்லாம் காட்சிகள், வெறும் நாமரூபங்கள். வாஸ்தவத்துல என்னப்பா அப்படின்னா மிருத்திகா இத்யேவ சத்தியம். சாந்தோக்கியத்துல சொல்லுது மிருத்திகா இத்யேவ சத்தியம் வாச்சாரம்பனோ விகாரம் நாமதேயம். இந்த நாமதேயங்கள்லாம் கொடுத்துருக்கமே இது எல்லாம் விவகாரத்துக்காக பண்ணப்படுது, இது எல்லாம் வாஸ்தவம் இல்லை சுவாமி. அப்ப விவகாரம் எப்படி சித்திக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஞானிக்கு தான் விவகாரமே இல்லைங்க. எப்படி விவகாரம் சித்திக்கும்? இவன் யாரை வச்சு என்ன விவகாரம் பண்ணி எதை அடைய போறான்? ஒன்னும் அடைய போறது. அதனால பாத்தீங்கன்னா கர்ம காண்டத்துல பேதம் இருக்கா சுவாமி அப்படின்னு ஆசிரியர் பாசியத்தை சொல்ல போறேன். நாளைக்கு பாடம் அதை பார்ப்போம். இப்போ ஒரு ஆபீஸ் இருக்குன்னு வச்சுங்க, ஒரு ஆபீஸ்ல போயிட்டு பாத்தீங்கன்னா எல்லாம் ஒண்ணுன்னு சொல்ல முடியுமா? எல்லாத்தையும் ஒண்ணு. ஒரு மேனேஜர் பாத்தீங்க அப்படின்னா அட்டெண்டர் வேலையை பண்ணட்டும், ஏப்பா மேனேஜர் எல்லாம் ஒண்ணுதான்ப்பா, நீ இன்னைக்கு பாத்தீங்கன்னா நீ பாத்தீங்கன்னா ஆபீஸ் எல்லாம் கிளீன் பண்ற வேலையை பாரு, இந்த ஃபைல் எல்லாம் அங்க போய் கொடு, இங்க கொடு, எல்லாத்தையும் பண்ணு அப்படின்னு சொல்ல முடியுமா மேனேஜரை? இல்ல அட்டெண்டரை பார்த்து நீ பாத்தீங்கன்னா எல்லாம் ஒண்ணுதான்ப்பா, நீ மேனேஜர் வேலையை பாருப்பா அப்படின்னு சொல்ல முடியுமா? நான் அது மாதிரிலாம் சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க உங்களுக்குன்னு புத்திக்கு சாமர்த்தியத்துக்கு மாதிரி கர்மம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எந்த கர்மம் எடுத்தாலும் அதுல பேதம் வரும். அதனால்தான் நான் உங்கள்கிட்ட எல்லாத்தையும் சொல்றது, கர்மத்துல இருந்து மேல வந்துருங்க. பக்திக்கு வந்துட்டீங்கன்னாவே பேதம் பாதி போயிடும். அதுக்கப்புறம் ஞானத்துக்கு வந்துட்டீங்கன்னா இருக்கிற முழு பேதங்களும் போயிடும். அப்ப பாத்தீங்கன்னா வாஸ்தவத்துல கர்மம் இருக்கு அப்படின்னா அங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சாமர்த்தியத்தை வச்சு இன்டர்வியூ பண்ணி தான் நம்ம போஸ்டிங் பண்றோம். அந்தந்த கர்மங்களை பண்றதுக்கு அவங்க தான் வேணும். இப்ப நீங்க ரோட்ல பாத்தீங்கன்னா நிறைய பெண்கள் இப்ப நான் போகும்போதே நிறைய கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்மளால கை வைக்க முடியாது. அந்த குப்பையை நம்ம குப்பையை நம்ம எடுக்கிறதுக்கே கூச்சப்படும். கையை பாத்தீங்கன்னா நம்ம போட்ட குப்பையை நம்ம வாஷ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்றோம், கையை வாஷ் பண்றோம். இது ரோட்ல இருக்கிற குப்பையெல்லாம் எடுக்கிறாங்க அப்படின்னா நம்மளால முடியுமா? நம்மளால முடியாது. சரி, நம்ம பண்ற காரியத்தை அவங்களால பண்ண முடியுமா? அவங்களால பண்ண முடியாது. ஒரு பூஜாரி பண்ற பூஜை காரியத்தை கிளீன் பண்றவங்க பண்ண முடியாது, கிளீன் பண்றவங்க பண்ற காரியத்தை ஒரு பூஜாரி பண்ண முடியாது. அப்போ எல்லா கர்மத்துக்கும் பாத்தீங்கன்னா குணத்தை பேஸ் பண்ணி கர்மங்கள்ல பேதம் இருக்கு. அப்ப கர்மங்கள் இருக்குன்னாவே உலகம் ஃபுல்லா பேதம் இருக்கத்தான் செய்யும். அதே நேரத்துல ஞான திருஷ்டியில பாத்தீங்கன்னா இந்த உபாதிகள் சொல்லக்கூடிய நாமரூபங்கள்லாம் விளக்கிட்டு சதேவ சோமிய இதமக்ர ஆசி, தூங்கும் போது வேக்கப்பாகிறதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு? அகம் சுகம் அஸ்வாப்சம், நான் சுகமா தூங்கினேன், என்னுடைய சொரூபம் சுகஸ்வரூபம் மட்டும்தான். அங்க வேற ஏதாவது இருந்துச்சா? ந கிஞ்சித் அவேதிஷம், வேற ஒன்றையும் நான் அறியவில்லையே. அங்க ஒண்ணும் இல்லை, தூக்கத்துல ஒண்ணுமே இல்லை. அப்ப இருந்தது என்னது? ஒரே தத்துவம், அகம் சொல்லக்கூடிய சத்தத்துவம் மட்டும்தான் இருந்தது. சதேவ சோமிய இதமக்ராசி. இந்த வேக்கப் ஆனதுக்கு பிறகு இந்த உலகத்தை பாக்குறமே, இந்த உலகம் பாத்தீங்கன்னா வேக்கப் ஆகிறதுக்கு முன்னாடி என்னவா இருந்துச்சு? வெறும் சத்தா இருந்துச்சு, வெறும் எக்ஸிஸ்டன்ஸா இருந்துச்சு, நான் அப்படின்றது மட்டும் இருந்துச்சு. அப்ப சதேவ சோமிய இதமக்ராசி என்ன அப்படின்னா ஏக்கமேவ அத்விதீயம், இரண்டற்ற ஒன்றுதான் இருந்தது. இதுதான் பாத்தீங்க அப்படின்னா நடுவுல மாயா கேம் பண்ண ஆரம்பிச்சது. மாயா பாத்தீங்கன்னா என்ன பண்ணுது? வாசனைகளை ப்ரொஜெக்ஷன் பண்ண ஆரம்பிச்சு அநேக வஸ்துக்களை நமக்கு முன்னாடி காட்டுது. காட்டும் போது பாத்தீங்கன்னா திரும்ப தூக்கத்துக்கு போவோம். ராத்திரியில திரும்ப தூக்கத்துக்கு போகும்போது என்ன இருக்கும்? திரும்பவும் நான் சுகமா தூங்குனேன், என் பாடியும் இருக்காது, இங்க இருக்கக்கூடிய லோகத்துல இருக்கிற எந்த பாடியும் இருக்காது. மந்திரம் சொல்லுது பிருகதாரண்யத்துல, ந பிராமணோ ந பிராமணஹா, பிராமணன் தூக்கத்துக்கு போனானா பிராமணன் இல்லை,
சாண்டாலோ ந சாண்டாலஹ, சாண்டாளன் சாண்டாளன் இல்லை. சிம்ஹோ சிம்ஹோ நாஸ்தி, சிங்கம் சிங்கம் இல்லை. மசக்கோ மசக்கோ நாஸ்தி, மசக்கம்னு சொல்லக்கூடிய கொசு கொசு இல்லை, ஈ இல்லை. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய ஐடென்டிட்டி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டீப் ஸ்லீப் போனோன்னு அங்க எந்த ஐடென்டிட்டியும் இல்லை. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அகம் சுகம் அஸ்வாப்ஸ், நான் சுகமா தூங்குனேன். என்ன அர்த்தம்? நான் சுகஸ்வரூபம். வெறும் ஏக்கமேவ அத்வித்தீயம் மட்டும்தான் இருக்கு, இரண்டற்ற ஒன்றே வஸ்துதான் இருக்கு, சத்தத்துவம் மட்டும்தான். அப்ப காலையில வேக்கப் ஆகும்போது இந்த புத்தியும் மனசும் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொஜெக்ஷன் பண்ண ஆரம்பிச்சோன்னு இந்த உலகத்தை எல்லாத்தையும் விதவிதமா பார்க்கிறோம், பேதங்களா பார்க்கிறோம். பேதங்களை இல்லாம பண்ணவே முடியாது. பேதங்கள் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொஜெக்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கு இதெல்லாம் இந்த மனசு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா எவன் வந்து பாத்தீங்கன்னா இது வாஸ்தவத்துல திருஷ்யம்னு ஒதுக்குறான். எல்லா காட்சிகள் சினிமா ஓடிக்கிட்டு இருக்கும்போது இது ஹீரோ வில்லன் இப்படி பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, சினிமாக்குள்ளார பிரவேசம் பண்ணிட்டீங்கன்னா பேதத்தை வந்து பாத்தீங்கன்னா உங்களால போக்க முடியாது. அதே நேரத்துல கொஞ்சம் எலிவேட் ஆகி நம்ம என்ன பண்றோம் பாக்குறோம், இது எல்லாம் திருஷ்யம்னு பாருங்க. அப்ப ஹீரோவா இருக்கட்டும், வில்லனா இருக்கட்டும், காமெடியனா இருக்கட்டும், எந்த ஜாத்தியா இருக்கட்டும், எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அனிமலா இருக்கட்டும், பட்சியா இருக்கட்டும், எல்லாம் வெறும் திருஷ்யமா இருக்கும். அதே மாதிரி இந்த மொத்த லோக்கமும் திருஷ்யம்னு ஒருத்தன் பார்க்க ஆரம்பிச்சுட்டான் அப்படின்னா, பிராமண பேதம், சாண்டாள பேதம், எந்த பசு பட்சிகள் பேதம் எதுவுமே இருக்காது. பார்ப்பவன் ஒருத்தன் மட்டும்தான் இருக்கான். மீதி எல்லாம் பார்க்கக்கூடிய காட்சிகளா மாறி. இந்த விதமா பார்க்கிறவனுக்கு சமதர்சனம் என்ன அப்படின்னா, இது எல்லாம் திருஷ்யம், இது எல்லாம் திருஷ்யம். இதுல உயர்ந்ததுன்னு ஒண்ணு இல்ல, தாழ்ந்ததுன்னு ஒண்ணு இல்ல. எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கம்மல் மூக்குத்தி எல்லாம் என்னது தங்கத்துக்கு மேல கல்பிதம். அதே மாதிரி மண்ணுக்கு மேல கல்பிதம் தான் சட்டி பானை எல்லாமே. எந்த பேதமும் இல்ல, மண்ணுதான் சத்தியம். மிருத்திகா இத்யேவ சத்தியம், மண்ணுதான் சத்தியம். அதே மாதிரி நான் மட்டும்தான் சத்தியம். நானுக்கு மேல இருக்கக்கூடிய நாமரூபங்கள் எல்லாம் பொய்யானது அப்படின்னு அவனுக்குள்ளார என்ன வரும், எல்லாத்தையும் ஒன்றாக பார்க்க ஆரம்பிப்பான். சர்வம் பிரம்மமயம் ஜெகத், எல்லாத்தையும் பிரம்மமயமா பார்க்கிற அந்த சித்தி வந்து பாத்தீங்கன்னா உபாதிகள்ல இருக்கக்கூடிய சத்தியத்தை போக்கிட்டு தான் தானா இந்த உலகத்தையே பார்க்கிறது. இதான் ஆதித்யவர்த்தி ஞானம் அப்படின்னு, பிரகாஷயதி அப்படின்னு போன ஸ்லோகத்துல பார்த்தோம்ல, 16வது ஸ்லோகத்துல பார்த்துருக்கோம். தேஷாம் ஆதித்யவர்த்தி ஞானம் பிரகாஷயதி தத்பரம், அந்த பரபிரம்மத்தையே எல்லா இடத்திலையும் அவன் பார்க்கின்றவனா இருக்கான். அதனால வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியா சொல்றாரு, இதுல வந்து அற்புதமான ஸ்லோகம் ஒண்ணு இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பிரம்மத்தை தியானம் பண்ற இடத்துல விவேக சூடாமணியில வந்து பாத்தீங்கன்னா 254 ஸ்லோகம் நம்பர். இந்த பிரம்ம தத்துவம் எப்படிப்பட்டதுப்பா அப்படின்னா, ஜாதி நீதி குல கோத்திர தூரகம். அற்புதமான ஸ்லோகம். இந்த பிரம்ம தத்துவம் எப்படிப்பட்டது அப்படின்னா, ஜாதி இல்ல பிரம்மத்துக்கு, நீதி இல்ல, எந்த நீதி நியத்திலாம் இல்ல, எந்த குலகோத்திரம் இல்ல. குலகோத்திரம்லாம் இந்த தேகத்துக்கு தான் குலம், இந்த தேகத்துக்கு தான் கோத்திரம், இந்த தேகத்துக்கு தான் ஜாதி. இது எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா பிரம்ம தத்துவத்துக்கு இல்ல. நாம ரூப குண தோஷ வரிஜிதம். இந்த பிரம்மத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நாமம் இல்லை. இந்த பிரம்மத்துக்கு வந்து ஆத்ம தத்துவத்துக்கு ரூபம் இல்லை. இந்த பிரம்ம தத்துவத்துக்கு எந்த குணங்களும் இல்லை. சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம், இது மாதிரி குணங்கள் இல்லை. எந்த ஒரு தோஷங்களும் வரிஜிதம் இல்லாதது இந்த பிரம்ம தத்துவம். தேச கால விஷயாதிவர்த்தியது, இந்த தேசம் காலம் விஷயம் எல்லாத்தையும் வியாபிச்சதா எந்த வஸ்து இருக்கோ, ஸ்கிரீன் எப்படி இருக்கு, அதுல தெரியக்கூடிய எல்லா காட்சிகளையும் வியாபிச்சு அது மட்டும் இருக்கு ஆதாரமா. அது மாதிரி எது இருக்கோ, பிரம்ம தத்துவமசி பாவயாத்மனி, அந்த பிரம்மமாகத்தான் நான் இருக்கின்றேன் என்று ஆத்மாவை பாவிக்க வேண்டும். இந்த பாவனா வந்து பாத்தீங்கன்னா பண்ணணும். மனநத்தோட எண்டுல இந்த பாவம் வர ஆரம்பிச்சிடும். நிதித்தியாசனத்துக்கு போறதுக்கு முன்னாடியே பாவிக்கணும், நான் ஆத்மாவா பிரம்மமா இருக்கேன், நானும் பிரம்மமும் வேற வேற இல்லை. அந்த பிரம்மத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆத்மால ஜாதி இல்ல, நீதி இல்ல, குலம் இல்ல, கோத்திரம் இல்ல, நாமம் இல்ல, ரூபம் இல்ல, எந்த தோஷங்களும் இல்ல. தேசம் காலம் வர எல்லாத்தையும் வியாபிச்சவனா நான் அகண்டமா பிரம்ம தத்துவமா நான் இருக்கின்றேன் அப்படின்னு பாவிக்கணும் அப்படின்னு விவேக சூடாமணியில ஆச்சாரியார் சொல்றார். அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, மந்திரங்கள்லாம் நிறைய மந்திரங்கள் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, எவன் வந்து பாத்தீங்கன்னா இங்கு கட்டோபனிஷத்துல சொல்லுது, எவன் இங்கு வந்து பாத்தீங்கன்னா நானாவை பார்க்கின்றானோ,
கட்டோபனிஷத்து வந்து மந்திரம் ரொம்ப ஸ்பெஷலான மந்திரம் சொல்லுது. மிருத்யோச மிருத்யுமாப்னோதி ஏயிக நானேவ பஷ்யதி. எது அப்படின்னா கட்டோபனிஷத்துல 4வது வள்ளி 10வது மந்திரம் 4:10. கட்டோபனிஷத்துல 4:10 சொல்லுது, எவன் வேதத்தை பார்க்கிறானோ அவன் இந்த சம்சாரத்தை திரும்ப 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 பிறந்துகிட்டே இருப்பான். அதுக்காக தான் நான் சொல்றேன், இனிமே கோயிலுக்கு போனீங்க அப்படின்னா வேதாந்தம் படிக்க ஆரம்பிச்சிட்டீங்க, இந்த லக்னம், இந்த ராசி, இந்த நட்சத்திரம், இந்த குலம், இந்த கோத்திரம்லாம் சொல்லி சங்கல்பம் பண்ணி நீங்க பண்ணினீங்கன்னா என்ன ஆகும்? நீங்க வேதாந்தம் உள்ள போகலன்னு அர்த்தம். இன்னும் தேகாத்ம பாவம் இன்னும் அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கோம். என்னைக்கும் போகாது, திரும்ப திரும்ப பிறந்துகிட்டே இருக்கணும். என்ன பண்ணணும்? எந்த சங்கல்பம் பண்ணாதீங்க சுவாமி. என்ன பண்ணுங்க அப்படின்னா சுவாமியோட பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்க, போதும், முடிஞ்சு போச்சு. ஈஸ்வர பிரீத்திக்காக மட்டும் பண்ணுங்க. இந்த குலம் கோத்திரம் எல்லாத்தையும் பிடிச்சி தொங்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம பிரம்மத்தை அறியவே முடியாது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்ற, எங்கு எவன் இந்த லோக்கத்துல வேதத்தை பார்க்கிறானோ, இவன் பிராமணன், இவன் சாண்டாளன், இவன் வந்து பாத்தீங்கன்னா சூத்திரன், இது உயர்ந்தது, இது தாழ்ந்தது அப்படின்னு எவன் பார்க்கிறானோ அவன் என்ன ஆவான்? மிருத்யோச மிருத்யுமாப்னோதி. இறப்பான், திரும்ப பிறப்பான், திரும்ப இறந்து போவான். பிறந்து இறந்து இங்கேயே சுத்திக்கிட்டு இருப்பான். எக நானேவ பஷ்யத்தி, இங்க நானாவை பார்க்கிறானோ, வேதத்தை பார்க்கிறானோ அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கு மந்திரம். அதனால வந்து பாத்தீங்கன்னா பேதமே இல்லாதது பிரம்மம். இது எல்லாம் திருஷ்யம், இது எல்லாம் சொப்பனம். சொப்பனத்துல என்ன செய்யும்? நல்லது கெட்டதும் இருக்கு. சொப்பனத்துல வந்து பாத்தீங்கன்னா நல்லதும் இல்லை, கெட்டதும் இல்லை, உயர்ந்ததும் இல்லை, தாழ்ந்ததும் இல்லை, எல்லாம் திருஷ்யம். இருக்கிறது ஒரே தத்துவம், பிரம்மத்துக்கு மேல எல்லாம் கல்பிதம். ஒரே தங்கம் தான், எல்லாம் தங்கம் தான். சாண்டாளனும் பிரம்மஸ்வரூபம் தான், பிராமணனும் பிரம்மஸ்வரூபம் தான், பட்சிகளும் பிரம்மஸ்வரூபம் தான், அனிமல்ஸும் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மஸ்வரூபம் தான். பிரம்மத்துக்கு அந்நியமா இங்க ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை. வெறும் கான்சியஸ்னஸ்க்கு மேலதான் இது எல்லாம் கல்பிதம் அப்படின்னு அறியறது. இதுக்கு பேர் தான் சமதர்ஷினஹா அப்படின்னு பேர். மீதியை நம்ம நாளைக்கு கண்டினியூ பண்ணலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். ஓம் கீதா சாஸ்திரமிதம் புண்ணியம் யப்படேத் பிரயதः புமான் விஷ்ணோ பதமவாப்னோதி பயசோகாதிவர்ஜிதः. கீதாத்யஜனசீலஸ்ய பிராணாயாம பரஸ்ய ச நைவ சந்தேஹி பாபானி பூர்வஜன்ம கிருதானி ச மலநிர்மோச்சனம் பும்சாம் ஜலஸ்நானம் தினே தினே சக்ருத் கீதாம்பசி ஸ்நானம் சம்சாரமலநாசனம். கீதாசு கீதா கர்த்தவ்யா கிமன்யை சாஸ்திர விஸ்தரைஹ யா ஸ்வயம் பத்மநாபஸ்ய முகபத்மாத் விநிஸ்ருதாம் பாரதாமிருத சர்வஸ்வம் விஷ்ணோ வக்த்ராத் விநிஸ்ருதம். கீதா கங்கோதகம் பீத்வா புனர்ஜன்ம ந வித்யதே. சர்வோபனிஷதோ காவः தோக்தா கோபாலநந்தனः பார்த்தோ வத்ச சுதீர்போக்தா துக்தம் கீதாமிருதம் மகத். ஏகம் சாஸ்திரம் தேவகீ புத்திர கீதம் ஏகோ தேவோ தேவகீ புத்திர ஏவ. ஏகோ மந்திரஸ்தஸ்ய நாமானி யானி கர்மாப்யேகம் தஸ்ய தேவஸ்ய சேவா. இது ஸ்ரீமத் பகவத்கீதா மாஹாத்மியம் சம்பூர்ணம். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஸ்ரீ கிருஷ்ண 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 காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்யாத்மனா வா பிரகிருதேர் ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத். இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண. நமஸ்காரம்.